அற்புதம் செய்யற தேவனுக்கு சோத்திரப்பா. அதிசயங்களை காண செய்யற தேவனுக்கு சோத்திரப்பா. மகத்துவங்களை காண செய்யற தேவனுக்கு சோத்திரங்கத்தாங்க. இயேசு கிறிஸ்து ரத்தத்தியம் சோத்திரம் 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 சோத்திரம். நீ பெரிய காரியம் செய்யணும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் நம்பிக்கையோடு பரிசுத்த பிதாவே, ஆமென் ஆமென். உட்காருவோம். அறிவிப்புகள். மாலை 4 மணிக்கு சபையிலே சண்டே ஸ்கூல் நடைபெறும். மாலை 6:30 மணிக்கு மாலை ஆராதனையும், செவ்வாய்க்கிழமை காலை 10:30 மணிக்கு சகோதரிகள் கூட்டமும், புதன்கிழமை மாலை 7 மணிக்கு பைபிள் ஸ்டடியும், வியாழக்கிழமை மாலை 7 மணிக்கு பிரதர் ஜாஸ்பர் பெட்சி ஜெய்ஷா வீட்டிலே வீட்டு கூட்டமும், வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு உபாசமும், சனிக்கிழமை ஆங்காங்கே நடக்கிற ஞாயிறு பள்ளியும், சனிக்கிழமை மாலை 7 மணிக்கு சகோதரர் கூட்டம் சபையிலே தொடர்ந்து நடைபெறும். பங்கு பெறுங்கள். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் தேவனுடைய வார்த்தைகளை கடந்து போவோம். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம், தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நாம் சபையாராக சேர்ந்து வாசிப்போம். The prophetical book of Daniel chapter 3 verses 28. The prophetical book of Daniel chapter 3 verses 28. தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். 1133வது பக்கத்திலே தமிழ் வேதாகமத்திலே பழைய ஏற்பாட்டில் இருக்குது. தானியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நாம் சபையாராக சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசனை விடுவித்தார். முழங்கால் படிடுவோம், ஜெபம் செய்வோம். அவரையே நம்பி தங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை அவர் விடுவித்தார். எங்களால் பெண் பரலோக பிதாவே, இந்த காலை வேலைக்காக செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில நீர் எங்களோடு கூட என்னமாய் இடைப்பட வேண்டும் என்று விரும்புகிறீரோ, நீர் அப்படியா எங்களோடு கூட இடைப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம், வேண்டுகிறோம். ஆண்டவரே, எங்களோடு கூட பேசுங்க, சபையாரோடு கூட பேசுங்க, தனித்தனி நபரோடு கூட பேசுங்க. நாங்கள் என்ன நிலைமையில் வந்திருக்கிறோம் என்பதை நீர் அறிவீர் ஆண்டவரே. அவர்களுக்கு தேவையான பங்கை, மன்னாவை கர்த்தர் பகிர்ந்தளிக்கும்படியாய் நாங்கள் எங்களை உடைய கரங்கள் அர்ப்பணிக்கிறோம். நல்ல ஆவியானவர் எங்களை செம்மையான வழியில் எங்களை நடத்தி கொண்டு போங்க, ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நீரோடு கூட பேசுங்க. எல்லா துதிக்கு நமக்கு ஒருக்கு செலுத்துகிறோம். ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் விண்ணப்பிக்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே. தானியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். இந்த முழு அதிகாரத்தை இதனால அநேக காரியங்களை நாம் குறித்து நாம் தியானிக்கிறதுக்கு முன்பதாக ஒரு சில காரியங்களை நாம் அதுல இருந்து அநேக பிரசங்கங்கள் இதுல இருந்து நம்ம கேட்டிருப்போம். இந்த கதை சிறு குழந்தை முதற்கொண்டு எல்லாருக்குமே ஒரு தெரிந்த, ஒரு புரிந்த, அறிந்த, நல்ல ஒரு கதை, ஒரு நல்ல சம்பவம் பழைய ஏற்பாட்டில மிகவும் ஒரு significant thing that happened in the Old Testament. ஒரு மிக முக்கியமான அல்லது விசேஷமான ஒரு காரியம் பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய விடுவிப்பு ரட்சிப்பை இந்த 3ஆம் அதிகாரத்திலே தானியேல் நிருபத்திலே நாம பார்க்க முடிகிறது. தொழுது கொள்ளும்போது வருஷம் சொன்னாங்க, கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திரத்திலும் இருந்து ஜெயம் வராது, தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். இந்த காலை வேளையில தெய்வீக உயர்வின் இடைப்படுதலின் கீழாக, அந்த தலைப்பின் கீழாக நாம் தியானிக்க வருகிறோம். தேவன் இடைப்படுகிறார். முதலாவதாக மோசேயுடைய வாழ்க்கையில பார்த்தோம், தேவன் அவராகவே அவர் இடைப்படுகிறார் இருக்கிறார். இரண்டாவதாக ஆபிரகாமின் வாழ்க்கையில பார்த்தோம், தேவன் அவருடைய போஷாக்கின் நிமித்தமாக அல்லது அவருடைய வாக்குத்தத்தத்தின் மூலமாக
தாசனாகிய ஆபிரகாமுக்கு அவர் தன்னை இடைப்படுகிறவராக அவர் காணப்பட்டார். நாளிலே பார்க்கும்போது சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோவுடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு உயர்வை கட்டளையிட்ட ஒரு வாழ்க்கையிலே ஒரு ப்ரமோஷனை ஆண்டவர் அவர்களுக்கு கட்டளையிடுகிறார். கேஜேவி வெர்ஷன்ல பாத்தீங்கன்னாக்கா ப்ரமோட்டட் அப்படின்ற 30ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது 30ஆம் வசனத்துல 3ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் தானியேல் 3:30 வாசிக்கும் போது, பின்பு ராஜா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தப்பட்டார்கள். நாங்கள் கேஜேவியில பார்த்தா ப்ரமோட்டட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறோம். மற்ற மொழிபெயர்ப்புகள்ல பார்த்தீங்கன்னு சொன்னா ப்ராஸ்பர்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை உபயோகப்பட்டிருக்கிறோம். இந்த நாள்ல இந்த காலை வேளையில உற்சாகப்படுத்தும்படியாக தேவனுக்கு நேராக ஆராதனை செய்கிறவர்களை, தேவனை சேவிக்கிறவர்களை, தேவனை கர்த்தரென்று விசுவாசிகளை அல்லது தேவனுக்கு முன்பாக தங்கள் பரிசுத்தத்தையும் தேவனுடைய கட்டளையும் கற்பனைகளையும் கை கொள்ளுகிற எல்லாரையும் கர்த்தர் உயர்த்துகிறவராய் இருக்கிறதுக்காக தேவனை நான் நன்றி செலுத்துகிறேன். உயர்த்துதல், உயர்த்தப்படுதல், ப்ரமோஷன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் ஒரு குறிப்பிட்ட ஒரு லெவல்ல இருந்து அடுத்த ஒரு லெவலுக்கு நேராக கடந்து போகிறது. ஒரு தரத்திலிருந்து அடுத்த ஒரு தரம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னாக்கா ப்ரமோஷன். ஒரு ஸ்கூல்ல இருந்து ஒரு காலேஜ் அப்படின்னா அது ஒரு ப்ரமோஷன். அப்புறமாக பேச்சுலரா இருந்து கல்யாணம் ஆயிட்டாங்கனாக்கா அது ஒரு ப்ரமோஷன். அது கல்யாணம் ஆயிட்டு அவங்களுக்கு ஒரு தகப்பன் ஆயிட்டாங்கனாக்கா அது ஒரு ப்ரமோஷன். தாத்தா ஆயிட்டாங்கனாக்கா அது ஒரு ப்ரமோஷன். இப்படியாக வாழ்க்கையிலே ப்ரமோஷன்ஸ் நாம் மரணம் வரைக்குமாக நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அங்கங்களிலும் வியாபிக்கிறதாக நம்மளால பார்க்க முடிகிறது. இந்த தானியேல் 3ஆம் அதிகாரத்திலே இவருடைய வாழ்க்கையிலே ஒரு உயர்வு இருக்கிறது. ஒரு உயர்வை தேவன் வைத்திருக்கிறார். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே, தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையிலே தேவன் ஒரு நபரை உயர்த்துவதற்கு முன்பதாக அவன் வாழ்க்கையிலே ஒரு டெஸ்ட் அல்லது ஒரு ட்ரையல் அல்லது ஒரு எக்ஸாம், ஒரு பரீட்சை அல்லது சோதனை அல்லது வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்தை அதை தடுக்கிற விஷயமாக அல்லது அதை சோதிக்கிற விஷயமாக தேவன் வாழ்க்கையில இருக்கிறார். அது அவருடைய நல்லதுக்காக கிடையாது, நம்மளுடைய நல்லதுக்காக மாத்திரம் இல்லாமல் அவருடைய நாமம் அதிலே மகிமைப்பட வேண்டுமாக கர்த்தர் அங்கே நம்முடைய வாழ்க்கையில அநேக இடங்கள்ல ஒரு விதமான ஒரு சூழ்நிலை, நமக்கு பிடிக்காத ஒரு சூழ்நிலை நேராக நம்மளை நடத்தி கொண்டு போகிறார். யாக்கோபுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது ஒரு நல்ல சூழ்நிலை அவனுக்கு அமைந்தது. ஒரு நல்ல 2 மனைவிகள் அமைந்தார்கள். 2 மனைவிகளுக்கு வேலை செய்கிறவர்கள் அமைந்தார்கள். பிள்ளைகள் பிறந்தார்கள். கிட்டத்தட்ட 11-12 பசங்க வந்துட்டாங்க. அந்த சமயத்திலே அவன் சுகஜீவியா தன்னுடைய தேசத்திற்கு அவன் திரும்பி போய்கிட்டு இருக்கிற வழியில அவனுக்கு ஒரு தடங்கள் வருகிறது. ஏசா அப்படிங்கிற தன்னுடைய சகோதரன் தன் ஏமாற்றியவன் அங்கே வருகிறதை நம்ம வேதாகமத்திலே பார்க்க முடிகிறது. அப்பொழுது அவன் ஏசா வருகிற 400 பேரோடு வருகிற செய்தியை கேட்ட அவன் உடனே யாப்போக்கு நதி அண்டையிலே அவன் கடந்து போய் அவன் தேவனோடு கூட ஒரு போராட்டம் செய்கிறான், போராடுகிறான். ஆசீர்வதித்தாலுடைய உம்மை போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு போராட்டம், விடியற்காலம் மட்டும் ஒரு போராட்டத்தை அவன் வைக்கும் பொழுது ஆண்டவர் இவன் போராடுகிற போராட்டத்தை மேற்கொள்ள முடியாமல் என்ன பண்றாருனாக்கா அவனுடைய இடுப்பின் சந்திலே தன்னுடைய விரலை வைக்கிறார். அவனால அதுக்கப்புறம் நடக்க முடியல. அதுக்கப்புறமா அவன் தன் வாழ்க்கையெல்லாம் அவன் தேய்ந்து அல்லது யாராவது ஒருவருமே சார்ந்து அவன் நடக்கிற ஒரு அனுபவத்தை நம்மளால வேதாகமத்திலே வாசிக்க முடிகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சில சமயம் நம்மளை லொகேட் பண்றதுக்காக நம்முடையவைகளை ஆண்டவர் டிஸ்லொகேட் பண்றவராக இருக்கிறார். நிறைய சமயத்துல நம்மள ஒரு குறிப்பிட்ட ஒரு உயர்வான ஒரு ஸ்தானத்துல, ஒரு பதவியில அல்லது வேலையில அல்லது குடும்பத்துல அல்லது மனதளவில் ஆவிக்குரிய அளவுல எது வேணா எப்படி வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம். அந்த ஒரு தேவன் நினைக்கிற ஒரு ப்ரமோஷன், தேவன் நினைக்கிற ஒரு உயர்வை நாம் கண்டடையும்படியாக தேவன் ஒரு குறிப்பிட்ட வழியை வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை தேவன் உடைக்கிறார், சில காரியங்களை தேவன் உருக்குலைக்கிறார், சில காரியங்களை தேவன் மறுபடியுமாய் புதுப்பிக்கிறார், சில காரியங்களை தேவன் புதுப்பிக்கிற மாத்திரமல்ல அதை தேவன் பிரித்து எடுத்து தனக்கென்று வைத்துக் கொள்கிறார். இவர்கள் முந்தியே இவர்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள். நீங்க 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல வாசித்து பார்க்கும்போது 2ஆம் அதிகாரத்துல தானியேலுக்கு நேபுகாத்நேச்சாருக்கு ஒரு சொப்பனம் வருது. அதை தானியேல் என்ன பண்றாருனாக்கா அதை சொப்பனத்தையும் ஒரு அர்த்தத்தையும் சொல்லும் போது தானியேலுக்கு அநேக கிஃப்ட்ஸ், நிறைய பொருட்கள் நிறைய எல்லாம் கொடுத்து அவனை உயர்த்தினான். 49ஆம் வசனத்துல Genesis chapter 2 verses 40 Daniel chapter 2 verses 49 தானியேல் 3ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்துல தானியேல் ராஜாவை வேண்டிக் கொண்டதின் பெயரில் அவன் சாத்ராக்கை, மேஷாக்கையும் ஆபேத்நேகோவையும் பாபிலோன் மாகாணத்து காரியங்களை விசாரிக்கும்படி வைத்தான்.
தானியேலோ என்றால் ராஜாவின் கொல்லும் மண்டபத்தில் இருந்தார். இவர் ஆல்ரெடி உயர்த்தப்பட்டவர்கள், ஆனால் தேவனால் உயர்த்தப்பட்டவர்கள் இல்லை. பிரைஸ் தி லார்ட். இவர்களை தேவன் உயர்த்தும்படியாக ஆண்டவர் அவர்களை ஒரு அக்கினியின் சூழ்நிலையிலே அவர்களை அழைத்து கொண்டு போகிறார். இதை நம்ம ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். யாரோ ஒரு ரெக்கமெண்டேஷன்ல இவன் மேல வந்துட்டான். ஆண்டவர் சொல்றாரு, எப்பா உனக்கு ரெக்கமெண்ட் பண்றதுக்கு உனக்கு மனிதர்கள் அல்ல, உனக்கு ரெக்கமெண்ட் பண்றதுக்கு உன் வல பக்கத்திலே நிழலாக ஒருத்தர் இருக்கிறார், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஐயா எனக்கு ரெக்கமெண்ட் பண்றதுனா எனக்கு யாரா என்னை பரிந்துரை செய்ய வேண்டும் என்று சொன்னால், மனிதர் கண்களை எனக்கு தயவு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருடைய கண்கள் எனக்கு கிருபை கிடைக்கும். கர்த்தருடைய கண்கள் எனக்கு கிருபை கிடைக்கலனாக்கா மனுஷன் கண்ணில் என்னதான் தயவு கிடைத்தாலும் அது தற்காலிகமான ஒரு தயவாக அல்லது தற்காலிகமான ஒரு உயர்வை தருகிறதா இருக்கும். தேவனுடைய கண்களில் கிருபை கிடைக்கும் என்று சொன்னால் அந்த உயர்வு நித்தியமாயிருக்கும். ஏன்னா அவருடைய கிருபை நித்தியமானது, அவருடைய கிருபை பூர்ணமானது, அவருடைய கிருபை அதிசயமானது, அவருடைய கிருபை மிகவும் ஆச்சரியமானது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோட வாழ்க்கையிலே ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. இவருடைய பெயர்கள் எல்லாம் மாற்றப்படுகிறது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்று சொல்லி. சாத்ராக் என்று சொன்னால் ரொம்ப டெண்டர், மென்மையானவன். மேஷாக் என்று சொன்னால் அவன் ஆற்றலை உபயோகிக்கிறவன். ஆபேத்நேகோ என்று சொன்னால் வெளிச்சத்தின் வேலைக்காரன் என்று சொல்லி அர்த்தம் கொள்கிறது. இவர்கள் வேறே ஒரு கலாச்சாரத்திற்கு நேராக மாறி இருக்கிறார்கள் அல்லது சிறை பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். பாபிலோன் என்கிற ஒரு புரிதலுக்கு நேராக வர வேண்டும் என்று சொன்னால் இட் இஸ் ஈவில், அது பொல்லாப்பு நிறைந்தது. இட் ஹஸ் பேகன் வர்ஷிப்பர்ஸ், அதிலே பொல்லாத கடவுள்களை அல்லது விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள். இஸ்ரவேலுடைய பாவத்தினாலே தேவன் என்ன பண்றாருன்னா அவர்களை பாபிலோனிய சிறையிருப்புக்கு நேராக அவர்களை தள்ளுகிறார். இவர்கள் பாபிலோனிலே இவர்கள் காணப்படுகிறார்கள். பாபிலோனிலே காணப்படும் போது ஒரு பாபிலோனை தங்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்றிக் கொள்ளணும், தங்கள் வேலை செய்து தங்கள் குடும்பங்களை காப்பாற்றிக்கொள்ள, பிள்ளைகளை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 3000 பேர்கிட்ட முதல் வரிசையிலே பாபிலோனுக்கு அழைத்து கொண்டு போகிறார்கள். ரூலிங் பார்ட்டியிலிருந்து நோபல்மேன், நன்றாய் படித்தவர்கள், ராஜ்யசபையில் இருக்கக்கூடிய அழகுள்ளவர்களை ஒரு 3000 பேருக்கு மேல என்ன பண்றாங்க, முதலா 3 முறை நேபுகாத்நேச்சர் வருகிறார். அந்த முதல் முறை இப்படிப்பட்டவர்களை அவர் ராஜாங்கத்திற்கு அழைத்து கொண்டு போகிறார். அதில் 4 எபிரேய மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒன்று தானியேல், இன்னொன்று சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. அல்லது ஒரு நான் கிறிஸ்டியன் என்விரான்மெண்ட் அல்லது ஒரு கிறிஸ்தவ அல்லாத ஒரு சூழ்நிலையிலே ஒரு சுற்றுச்சூழலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்ந்து கொண்டிருக்கிற சமயத்திலே இவர்கள் தங்களை தேவனுக்கென்று பிரித்தெடுத்துக்கிறார். நீங்க ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 48ஆம் அதிகாரம், ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 48ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திற்கு நேராக வாக்கியங்களை திருப்பிக் கொண்டிருக்கிறார். அந்த book of the prophetical book of Isaiah chapter 48 verses 14. ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 48ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் காரியம் சொல்றாரு. கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான், அவன் புயம் கல்தேர் மேல் இருக்கும் என்பதை இவர்கள் அறிவித்தவன் யார்? கர்த்தருக்கு பிரியமானவன் அவருடைய சித்தத்தை பாபிலோனில் செய்வான். ரீஃப்ரேஸ் பண்ணலாம், அதை மாற்றி பார்ப்போம். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை ஒரு பொல்லாத உலகில் அவன் செய்ய வல்லவனாய் இருக்கிறான். நானும் நீங்களும் நிறைய காரணங்கள் காட்டுறோம். கலாச்சார மாற்றத்தை காண்பிக்கிறோம், பணத்தின் மாற்றத்தை, பரிமாண வளர்ச்சியை காண்பிக்கிறோம், தொழில்நுட்ப பரிணாம வளர்ச்சியை காரணம் காண்பிக்கிறோம். உலகம் மாறிடுச்சுங்க, உலகம் ரொம்ப மாறிடுச்சுங்க, உலகம் வித்தியாசமாயிடுச்சுங்க, உலகம் ரொம்ப பொல்லாப்பாயிடுச்சுங்க. இப்படிங்கிற காரணத்திற்காக நானும் அவர்களில் ஒருவனாக வாழ்வதற்காக அழைக்கப்படவில்லை. நான் தேவனுக்கு பிரியமானவன், நான் தேவனுக்கு பிரியமானா இருக்கிறபடினாலே கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனிலும் செய்வான். இஸ்ரவேல்ல கர்த்தருக்கு பிரியமானதை செய்யறது பெரிய விஷயம் இல்ல. இன்னும் தெளிவா சொல்றேன், திருச்சபையில ஆண்டவருக்கு பிரியமாய் உட்கார்வது, ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்வது, ஆண்டவருக்கு பிரியமாய் பரிசுத்தமாய் இருப்பது, ஆண்டவருக்கேற்ற ஆராதனை செய்வது, ஆண்டவருக்கேற்ற பலிகளை செலுத்து, துதி பலிகளை, நன்றி பலிகளை செலுத்துவது பெரிதல்ல. மற்ற 6 நாட்கள்
மற்ற 6 நாட்கள் நான் எந்த அளவுக்கு தேவனை சேவிக்கிறவனா இருக்கிறேன்? இவர்கள் எங்கே தேவனை சேவிக்கிறார்கள்? அவருடைய வேலை ஸ்தலத்திலே தேவனை சேவிக்கிறார்கள். இவர்கள் எங்கே தேவனை சேவிக்கிறார்கள்? அவர்கள் அவருடைய அடிமைத்தனத்திலே தங்கள் தேவனை சேவிக்கிறார்கள். இவர்கள் எங்கே தேவனை சேவிக்கிறார்கள்? அவங்க கூட வந்து யாருமே தேவனை சேவிக்கிறது பற்றி வேதாகமம் சொல்லப்படவில்லை. சேவிக்காத சமயத்திலும் இவர்கள் தங்கள் தேவனை சேவிக்கிறார்கள். தங்கள் தேவனுக்காக பரிசுத்தம் உள்ளவர்களாக நடக்கிறார்கள். தங்கள் தேவன் பேரில் விசுவாசம் வைக்கிறார்கள். தங்கள் தேவனுக்கு முன்பதாக உண்மையும் உத்தமமாய் நடந்து கொள்கிறார்கள். கட்டளைகளுக்கு கீழ்ப்படிகளாக இருக்கிறார்கள். நாளை தினத்துல நானும் நீங்களும் நம்முடைய வேலைகளுக்கு கடந்து போகும் பொழுது நானும் நீங்களும் இப்படிப்பட்ட பொல்லாத சூழ்நிலைக்கு நேராக கடந்து போகிறோம். இப்படிப்பட்ட பிசாசு நிறைந்த பொல்லாத ஆவிகள் நிறைந்த ஏவப்படுகிற ஆவிகளாலே வானமண்டல பொல்லாத ஆவிகள் நிறைந்த விக்கிரகங்கள் நிறைந்த இடத்திற்கு வேலை செய்ய போகிறோம். ஐயா கிறிஸ்தவரே, கிறிஸ்தவ சகோதரனே, கிறிஸ்தவ சகோதரியே, உங்கள் வேலைகளில் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? ப்ரமோஷன், இவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்குது அப்படின்னாக்கா இவங்க நல்லா இருந்து ப்ரமோஷன் கிடைக்கல, இவங்க கூட கடவுள் இருந்து, இவங்க கடவுள் கூட இருந்து, ஆண்டவர் கூட இருந்து உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்குது. இன்னைக்கு எனக்கும் உங்களுக்கும் ஏன்னாக்கா இந்த இடத்துல ப்ரமோஷன் கிடைக்க கூடாது. இவர்கள் அவருடைய தேவனை ஆராதிக்கவில்லை, இவர்கள் அவருடைய பண்டிகையிலே பங்கு பெறவில்லை, இவர்கள் அவர்களை போலவும் இல்லை. அந்த சமயத்துல ராஜா கூப்பிட்டு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவின் தேவன் தான் உண்மையான தேவன் என்று சொல்வார் சொன்னால் இந்த மனிதனுடைய நடக்கை. இந்த வசனத்தை 28 வசனத்துல சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோங்கிற வார்த்தையை எடுத்துட்டு உங்க பேரை, உங்க குடும்பத்து பேரை கொண்டுக்கோங்க, இன்னும் அழகா புரிஞ்சுப்பீங்க. இப்ப சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஐயா, இஸ்ரவேலுக்கு தான் அவர் எலோஹிம், அவர் எல்ஷடாய், அவர் யெகோவா, அவர் இருக்கிறவராய் இருக்கிறவர், அவர் சமாதானம் தருகிறவர், எல்லாம் இஸ்ரவேல் சொல்றான். ஆனா மற்றவன் அவனை பார்க்கும்போது இவனுடைய தேவன். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை என்னுடைய தேவனாக நான் அடையாளப்படுத்துவதை காட்டிலும் மற்றவனுடைய வாயிலே நான் அடையாளப்படுத்துவேன் என்று சொன்னால் அவர் உயர்வது மாத்திரமல்ல, அவர் உயரும் பொழுது என்னையும் கூட உயர்த்தினே சொல்வார். இந்த வார்த்தை ரொம்ப அழகா இருக்கும். அப்போ நேபுகாத்நேச்சார் வசனித்து, அல்லது உங்களுடைய ஓனர் வசனித்து, அல்லது உங்க நண்பர்கள் வசனித்து, அல்லது உங்க உறவினர்கள், அல்லது நீங்க இருக்கக்கூடிய இடத்துல வசனித்து, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, எங்க குடும்பத்துல 4 பேர் இருக்கிறோம், டேவிட் சுகிர்தா, டேவிட் பிளஸி, அவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் தங்களுடைய தேவனை இயேசுவை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி இந்த மோடி அரசாங்கத்தின் கட்டளையை தள்ளி, உபத்திரவப்படுத்துவருடைய கட்டளையை தள்ளி, உலகத்தாருடைய கலாச்சாரத்தை தள்ளி, தங்கள் சரீரங்களை, ஆவி ஆத்மா சரீரங்களை ஒப்புக் கொடுத்ததால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசர்களை விடுவித்தார். விடுவிக்கிறது மாத்திரமல்ல, 30ஆம் வருஷத்துல அவர்களை உயர்த்தவும் செய்தார். பிரியமானவர்களே, இன்னைக்கு நானும் நீங்களும் ஒரு மிக முக்கியமான ஒரு இடத்திற்கு நேரம் வந்திருக்கோம். உலகம் நல்லா இல்லை, இந்த கலாச்சாரம் நல்லா இல்லை, யார் யாருக்கு விரோதமாக எழுப்பார்கள் என்று தெரியாது. குடும்பத்திலே பிரிவினைகள் உண்டாகி கொண்டிருக்கிறது. கணவன் மனைவிக்கு விரோதமாக, மனைவி கணவனுக்கு விரோதமாகவும், பிள்ளைகள் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாகவும், அண்ணன் தம்பிக்கு விரோதம், தம்பி அண்ணனுக்கு விரோதமாகவும், தங்கை அக்காவுக்கு விரோதமாகவும், அக்கா தங்கைக்கு விரோதமாகவும் ஏமாற்றுகிற, துரோகம் செய்கிற, பின்புறம் புரளி பேசுகிற ஒரு கொடுமையான ஒரு உலகத்திற்கு நேராய் வந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இதுதான் நம்மளுக்கு சரியான டைம். டேவிட் ஜான் சாலமனுடைய தேவன் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி என் சத்துரு சொல்ல வேண்டாம். உங்களுடைய தேவன் இவ்வளவு நாள் தேவனுடைய நாமத்தினாலே தேவனை அழைத்தார்கள். ஆனால் இந்த இடத்துல ஒரு மனிதனுடைய அல்லது 3 எபிரேய வாலிபர்களுடைய பெயரால் தேவன் அழைக்கப்படுகிறார். அவருடைய நாமம் பெரிய நாமம். ஆனா இங்க பாத்தீங்கன்னாக்கா இவர்கள் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை செய்யறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் நேபுகாத்நேச்சாருடைய கவர்மெண்ட்ல, நேபுகாத்நேச்சாருடைய அரசாட்சியிலே அவர்கள் வேலை செய்கிறார்கள், விசாரிக்கிறவர்களா இருக்கிறார்கள். இவர்கள் பாபிலோனிய பாடசாலையிலே
பயிற்றுவிக்கப்படுகிறார்கள். 1 Daniel 1:4. தானியேல் 1:4 அவர்களுக்கு கல்தேயர் எழுத்தையும் கல்தேயர் பாஷையும் கற்றுக் கொடுக்கும்படியாக ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பேனாசுக்கு கற்பித்தான். ஒருவனுடைய மொழி மாறினால் அவனுடைய இனம் மாறும். ஒருவனுடைய இனம் மாறும் என்று சொன்னால் அவனுடைய அடையாளம் மாறும். ஒருவனுடைய அடையாளம் மாறும் என்று சொன்னால் அவன் தன் வாழ்க்கையில செய்யக்கூடிய எல்லா காரியம் மாறிடும். இங்க நிறைய காரியங்கள் மாறும். முதலாவதாக இவர்கள் பெயர் மாற்றப்படுகிறது. இரண்டாவதாக இவருடைய ஸ்கூல் மாற்றப்படுகிறது. மூன்றாவதாக இவருடைய பாஷைகள் வேறையாக மாற்றப்படுகிறது. நான்காவதாக இவர்கள் சிறையிருப்பில் இருக்கிறார்கள். 4 வித்தியாசமான சூழ்நிலை. யோசிச்சு பாருங்க, இவ்வளவு நாள் என்ன நீங்க டேவிட் ஜான் சாலமன் கூப்பிட்டு திடீர்னு யாரோ ஒருத்தர் இல்ல இவர் இப்படி இவருடைய பேர் இது கிடையாது, இவருக்கு வேற ஒரு பேர் வச்சிருக்கோம், சாலமன் ஜான் டேவிட் அப்படி வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா நீங்களா ஏற்றுக்கொள்ள? நிறைய பேருக்கு சோஜுன்றத மாற்றவே முடியல. இன்னைக்கு உண்மை சொல்றாங்க, சோஜுன்றதுதான் பண்ணல, மாற்ற முடியல. ஏன்னா அது 26 வருட பழக்கம். சாதாரணமான ஒரு பேரை மாற்ற நம்ம அவ்வளவு கஷ்டப்படுறோம். அவங்க பாருங்க, பேரை மாத்திட்டான். அவனை கூப்பிடுறான் சாதராகனாக்கா யாரையும் கூப்பிடுறாங்க பாருங்க. இல்ல உனதான் ஓகே. பாஷை, நீங்களாம் வெளி ஊர்களுக்கு போயிருக்குன்னு சொன்னால் தேவையில்லாம அவங்க பாஷையை கத்துக்கிறேன்னு சொல்லி நானும் அறம் வாங்கியிருக்கேன். அவங்க பாஷையை நானும் ஹிந்தி பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் வளரி அடி வாங்கியிருக்கேன். பாஷை மாற்றப்பட்டது, ஸ்கூல் மாற்றப்பட்டது. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஒரு சாதாரண உடையில இருக்கக்கூடிய ஒரு தகப்பன் அல்லது தாய் போயிட்டு ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல் என்ன பண்ண முடியாது, சேர்த்துட முடியாது. ஏன்னா அவங்க என்ன கேட்கறாங்க, தகப்பன் தாய் நல்லா இருக்கணும், கார் இருக்கணும், தகப்பனும் தாயும் அட்லீஸ்ட் ஒரு யூஜி படிச்சிருக்கணும், அப்பதான் பிள்ளை எங்க படிக்கணும். எங்க ஸ்கூல்ல படிக்கணும்னா நீங்க என்ன படிச்சிருக்கணும், நீங்க படிச்சிருக்கணும், அப்பதான் எங்க ஸ்கூல்ல சேர்க்கணும், இல்ல சேர்க்க மாட்டோம். இப்படிப்பட்ட பள்ளிகளும் இருக்கிறது. பள்ளி மாத்திரமல்லாமல் ஒரு சிறை, உடை மாற்றப்பட்டாயிற்று, அவருடைய ஹேர் ஸ்டைல்ஸ் மாற்றப்பட்டாயிற்று, எல்லாமே மாறிடுச்சு. ஆனா ஒண்ணு மட்டும் மாறல, அவங்களுக்குள்ளா இருந்த தேவன் மாறல, அவங்களுக்குள்ளா இருந்த பரிசுத்தம் மாறல, அவங்களுக்குள்ளாக தேவன் அருளிய இருதயம் மாறவில்லை. நீங்க நானும் நீங்களும் என்ன வேணா மாத்திக்கோங்க, எதை வேணா மாத்திக்கோங்க. காரை மாத்துங்க, சாதா கார்ல இருந்து BMW போங்க, சாதா போன்ல இருந்து ஐபோனுக்கு போங்க, சாதா கம்ப்யூட்டர்ல இருந்து மேக் கம்ப்யூட்டர் வாங்கி வச்சுக்கோங்க, சாதாரண வீட்ல இருந்து ஸ்மார்ட், இப்போ நிறைய ஸ்மார்ட் ஹவுஸ், மொபைல்லயே ஃபேன் ஆன் பண்ணலாம், சோம்பேறி மொபைல்லயே டிவி ஆன் பண்ணலாம், மொபைல்லயே ஏசி ஆன் பண்ணலாம், மொபைல்லயே கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம், மொபைல்லயே ஆர்டர் பண்ணலாம், மொபைல்லயே சாப்பாடு வீட்டுக்கு வந்துடும், கடைசியில் மொபைலே சாப்பிடலாம். இதெல்லாம் மாறட்டும், வாழ்வாதாரம் உயரட்டும். கர்த்தர் நான் ஜெபம் பண்றேன், ஆண்டவரே ஒரு உயரத்துல நான் ஜெபம் பண்றேன், நான் உங்களோட கூட வளருகிறேன். ஆனா ஒண்ணு, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற இயேசு எனக்குள்ளாய் இருக்கும் போதும் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்க வேண்டும். அவர் அப்படிதான் இருக்கணும். அவருடைய கேரக்டர் என்னது? நான் மாறுவதில்லை. காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்று மாறாதவர். அப்படி இருக்கும்போது எனக்குள்ளா இருக்கிற அவரும் மாறவே மாட்டார். இன்னைக்கு ஆண்டவர் ஒன்று சொல்லிட்டு நாளைக்கு ஒன்று சொல்ல மாட்டார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் முன்னதான் சொல்வாரு. அவர் வாக்குரைத்த தேவன், அவர் பொய் உரையாத தேவன், அவர் உண்மையை மட்டும்தான் பேசுவாரு. ஏன்னு சொன்னால் அவர் சத்தியம் உள்ள தேவன். உங்களுடைய பேர் என்ன பேர்? உண்மையான பேர் என்னது? அனனியா. உண்மையான பேர் என்னது? மிசாவேல். உண்மையான பேர் என்னது? அசரியா. அனனியா என்பதற்கு கிருபை அல்லது இரக்கம் அல்லது தேவனுடைய ஈவு என்று அர்த்தம். இரண்டாவதாக மிசாவேல் என்பதற்கு உம்மை போல யார் உண்டு ஆண்டவரே என்று சொல்லுகிற வார்த்தை மிஷாவேல். மிஷா உம்மை போல யார்? ஏல் காட். மிஷாவேல் சொல்வது உம்மை போல யார் உண்டு கர்த்தாவே. அசரியா என்பது தேவன்
ஒத்தாசையா இருக்கிறார், அல்லது தேவன் துணையாளராக இருக்கிறார், அல்லது இன்னொரு வார்த்தை தேவனுக்கு கீழ்ப்படுகிறவனா இருப்பவன். இவ்வளவு நல்ல பெயரை அடுத்தது தானியேலுடைய பெயரை மாற்றுறாங்க. என்ன பேரு? பெல்ஷசார் அப்படின்னு மாத்துறாங்க. என்னது? தானியேல் என்று சொன்னால் யெகோவா இஸ் மை ஜட்ஜ், தேவன் எந்த நியாயாதிபதி. பெல்ஷசார் என்று சொன்னால் ராஜாவை காப்பவன், ராஜாவினுடைய பொக்கிஷங்களை காப்பவன், ஞானத்தின் பொக்கிஷங்களை, ஞானத்தின் பண்டைய சாலையை தன் தலைக்குள்ளாய் ஏற்றிக் கொள்கிறவன். தானியேலுடைய ஞானத்தை பார்த்து பெயர் வைக்கிறாங்க பெல்ஷசார் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பெயர்கள்லாம் எப்படி வைக்கப்பட்டது, எப்படி மாற்றப்படுதுன்னு சொன்னா 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், Daniel chapter 4 verses 8, தானியேல் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நேபுகாத்நேச்சர் சொல்றாரு, கடைசியிலே என் தேவனுடைய நாமத்தின்படியே பெல்ஷசார் என்னும் பெயரிடப்பட்டு பரிசுத்த தேவர்களின் ஆவியுடைய தானியேல் என்னிடத்தில் கொண்டு வரப்பட்டான், அவனிடத்தில் நான் சொப்பனை என்று சொன்னதாவது. யாருடைய பேர்ல இருக்கிறான் கடவுள்? நேபுகாத்நேச்சர் பேரு அவனுடைய கடவுள் பேர்ல, யெகோவாவுடைய பெயரிலே அழைக்கப்பட்ட இந்த மூவரை, நம்முடைய பாஷையில் சொன்னா இவருடைய அழைப்பை, பெயர் சொல்லி அழைத்த அழைப்பை, இவருடைய தெரிந்து கொள்ளுதலை, இவருடைய அடையாளத்தை, இவருடைய ராஜரீக மேன்மையை கட்டுப்படுத்தி மனிதனுடைய கரங்களினாலே உருவாக்கப்பட்ட தேவர்களின் பெயரை இவர்களுக்கு வைக்கிறார். சந்தோஷமான இல்ல, அவங்க சந்தோஷமா இல்ல. அவருடைய நெருக்கம் எப்படிப்பட்ட நெருக்கம்? வேற ஊர் மாத்திரம் இல்லாம ஒரு சிறையிருப்பு, பெயர் மாற்றப்பட்டாயிற்று, பாஷைகள் வேறாயிற்று, எல்லாமே மாறி போச்சு. உணவு பழக்கத்தை வேறுபடுத்தும்படியாக அவர்கள் முயற்சித்தார்கள். ஆனால் உணவு பரிசுத்த குலைச்சலை உண்டாக்கும் என்ற ஒரே நோக்கத்தினாலே மாத்திரமல்லாமல் தேவன் அவர்களுடைய கண்கள்ல தயை கிடைக்க செய்ததினாலே உணவு பழக்கத்தை மாற்றிக்கொள்ள தேவன் விடவில்லை. அவனுடைய வெளிப்பிரகாரம் முழுவதுமாய் மாற்றுவதற்கு தேவன் அனுமதித்தார். அவனுடைய பரிசுத்தத்தை குலைச்சலை மாற்றுவதற்கு தேவன் அனுமதிக்காம என்ன பண்றானாக்கா தயை காண்பிக்கிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு நான் நீங்க பரிசுத்த குலைச்சல் ஆகிறதுக்கு முன்பதாக அந்த அப்படி பேசினான், அப்படி பேசினேன். அதனால நான் நாவினாலே நான் கெட்ட வார்த்தை ஒன்றின் வாயில பேசக்கூடாது, நான் பேசிட்டேன். அவங்க டென்ஷன் ஆகிட்டாங்க, அதனால நான் பேசிட்டேன் அப்படின்னு ஒரு காரணம் சொல்லுவோம் என்று சொன்னால், ஆண்டவர் ஒரு வெளி பிரகாரத்தை மாற்றி அதெல்லாம் பத்தி ஆண்டவர் கேர் பண்றது இல்லை. ஆண்டவர் பார்க்கிற ஒரே விஷயம் வாயில், இருதயத்தில், சிந்தனையில், மனதில் இருக்கக்கூடிய பரிசுத்தத்தை தேவன் ஒருபோதும் மாற்ற மாட்டார். சோ இந்த எபிரேய ஆண்கள், அது எபிரேய வாலிபர்கள், இவர்கள் இஸ்ரவேலாக வளர்ந்தவர்கள், இஸ்ரவேலனாக வளர்ந்தவர்கள் பாபிலோனியனாக உருவெடுக்கிறதை இங்கே பார்க்க முடிகிறது. இப்போ கிறிஸ்தவத்தை எதிர்க்கக்கூடிய அல்லது கிறிஸ்தவர்களை எதிர்க்கக்கூடிய ஒரு சமுதாயத்திலே, ஒரு சூழ்நிலையிலே நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் அதான் உண்மை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே என்னை ஒருவன் அடையாளப்படுத்தும் பொழுது எப்படி அடையாளப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால், பள்ளிகளிலே இன்று கிறிஸ்தவ காரியங்கள் நடைபெறுவதில்லை, கிறிஸ்தவ ஜெபம் நடைபெறுவதில்லை, கிறிஸ்தவ பாடல்கள் பாடப்படுவதில்லை. ஒரு சில பள்ளிகள் அதை பின்பற்றுகிறார்கள், அநேக பள்ளிகள் அதை தடுத்து நிறுத்தி விட்டார்கள். காலேஜஸ்ல, இறையியல் கல்லூரியில எனக்கு தெரிஞ்சது சொல்றாங்க, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில இறையியல் படிப்பை அகற்றி விட்டார்கள். இறையியல் படிப்பை அகற்றி விட்டார்கள். யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டிஸ்ல அதை அகற்றி விட்டார்கள். வேலை செய்கிற இடத்துல இன்று விக்கிரகங்கள் பெரிதாக உருவெடுக்கிறதை பார்க்க முடிகிறது. அப்படி நீங்க அப்படிலாம் பார்க்கல அப்படின்னாக்கா ஒன்னும் பிரச்சனை இல்லை. சர்ச்சை முடிச்சுட்டு அப்படியே வியாசார படிக்கு போயிட்டு அப்படியே ஸ்டேட் ஆர்டர் கட்டிட்டு போயிட்டு பிரியாணி சாப்பிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துருங்க. நைட் ஒரு 12 மணி ஆயிடும். ஏன்னா அவங்களால அங்க போக முடியாது, அவ்வளவு கூட்டம் இருக்கு. இன்னைக்கு தேவனை விளக்குகிற ஒரு சமுதாயத்திலே, ஒரு கலாச்சாரத்திலே நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, அதை நாம் ஒத்துக்கொள்ளதான் வேண்டும். இவர்களும் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவருடைய சூழலை பிரச்சனை நிறைய இருக்குது. இவங்க 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் போது நேபுகாத்நேச்சர் என்ன பண்றாருனாக்கா,
திடீர்னு அவருக்கு அப்பப்போ நெட்டு கழன்றோம். திடீர்னு சொப்பனம் பார்ப்பாரு, திடீர்னு இதை பண்ணுவார், திடீர்னு அதை பண்ண, திடீர்னு போய் புள்ள தீக்குவார். எதனா ஒண்ணு பண்ணிட்டு இருப்பாரு. என்ன பண்ணணும் தெரியாமலே பண்ணுகிற ஒரு முட்டாள்தனமான ஒரு ராஜா இங்கே இருக்கிறார். நமக்கும் அப்படிப்பட்ட ராஜாக்கள் தான் இருக்கிறார்கள். சோ அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நேபுகாத்நேச்சார் என்று சொன்னால் ப்ரொடெக்ஷன் ஆஃப் தி கிரவுன், கிரீடத்தை காப்பாற்றுகிறவன், அவருடைய தெய்வத்தின் நேபோ என்கிற தெய்வத்தினுடைய கிரீடத்தை காப்பாற்றுகிறான். அவன் என்ன பண்றான்னாக்கா தன்னையே கடவுளாக மாற்ற உருவெடுத்து அவன் என்ன பண்றான்னாக்கா தன்னுடைய தேவர்கள் ஒரு தேவனுடைய ஒரு சிலையை அவன் வைக்கவில்லை. ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்கன்னாக்கா அவன் தன்னுடைய சிலையை வைத்திருக்க அநேக சதவீத காரியங்கள் உண்டு என்று சொல்கிறார்கள். ஆனால் நம்ம வேதாகமத்திலே ஒரு சிலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவனுக்கு ஒரு தியோ ஈகோ இருக்கிறது. இவனுக்கு ஒரு அகங்காரம், ஒரு தெய்வீக அகங்காரம் இருக்கிறது. தெய்வீக அகங்காரம் என்று சொன்னால் நானே என்கிற அகங்காரம். நானே என்று சொல்லுகிறது ஒரே ஒரு மதம் தான் இருக்கிறவராகவே இருக்கிறவர். ஆனா இந்த மனிதன் தேவர்களுடைய நாமத்தை தன்னுடைய நாமத்திலே தரித்து தன்னுடைய காரியங்களிலே இவன் முரட்டாட்டமாய் செய்து கொண்டிருக்கிறதை முதல் 9 வசனங்களிலே பார்க்கிறோம். முதல் 9 வசனங்களிலே பார்க்கும் பொழுது முதல் வசனம், ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் 60 முழ உயரமும் 6 முழ அகலமான ஒரு பெரு பொற்சிலையை பண்ணுவித்து பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் சமபூமியிலே நிறுத்தினான். ஓகே, இது 60 கியூபிட் and 6 கியூபிட் வைட். 60 முழ சிலை, 6 முழ அகலம். அதாவது நம்முடைய வாக்குல சொல்லலாக்கா 90 அடி 9 அடி அகலம், 90 அடி உயரமும் 9 அடி அகலமும். ஏன்னா ஒரு முழம் 1.5 அடி கணக்குல வருது. சோ 90 முழ உயரமும் 90 அடி உயரமும் 6 அடி 9 அடி அகலமும் உடைய காரியத்தை இவன் சிலையை நியமிக்கிறான். எல்லாருமே என்ன பண்றாங்கன்னாக்கா 4-5 வசனத்துல கட்டியக்காரன் உரத்த சத்தமாய் சகல ஜனங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரனுமானவர்களே. இங்க இஸ்ரவேலர்கள் மாத்திரமில்லை, பாபிலோனியர்கள் மாத்திரமில்லை, அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த சூப்பர் பவராக அலெக்சாண்டருக்கு முன்பதாக வாழ்ந்து கொண்ட இந்த ராஜா பூமியில அனைத்து பாஷைக்காரன் அனைத்து ராஜ்யங்களிலும் இருந்து இவனுக்கு அடிமைகள் இருக்கிறார்கள். அதுல ஒரு குறிப்பிட்ட அடிமைகள் தான் யாரு? இந்த யூதர்கள், எபிரேயர்கள், தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. அப்போ இங்கே பார்க்கும் பொழுது இங்கே பாஷைக்காரர்கள் இருக்காங்க, ஜாதிகள், ஜனங்கள். உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது என்னவென்றால் எக்காலம், நாதஸ்வரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாக்கியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும் பொழுது நீங்கள் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் இருக்கிற பொற்சிலையை பணிந்து கொள்ள கடவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை மாத்திரம் சொல்லல, ஒரு எச்சரிப்பையும் 6ஆம் வசனத்தில் கொடுக்கிறாரு. எவனாகிலும் தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ளாமல் போனால் அவன் அந்நேரமே எரிகிற அக்னி சூளை நடுவிலே போடப்படுவான் என்றான். உதாரணத்துக்கு இப்போ நானும் நீங்கள் இந்திய மக்களாய் இருக்கிறோம். இந்திய குடிமக்களாய் இருக்கும்போது நமக்கு இந்தியன் பிளாக், இந்திய கொடி இருக்கும்போது அதுக்கு நேராக சல்யூட் அடிக்கிறதுக்கு நம்மளுக்கு எல்லா விதமான உரிமை இருக்கிறது. ஆனால் என்னதான் உங்களுக்கு இஸ்ரேல் பிடிச்சாலும், என்னதான் உங்களுக்கு அமெரிக்கா பிடிச்சாலும், என்னதான் உங்களுக்கு ஆஸ்திரேலியா பிடிச்சாலும், அந்த கொடிக்கு நேராக உங்களுக்கு சல்யூட் நீங்க அனுப்பினா இந்த தேசத்துல செய்கிறது. அது எப்ப செய்வாங்க? நம்மளை ஆங்கிலேயர்கள் ஆண்ட பொழுது நம்ம அவங்களுடைய கொடிக்கு சல்யூட் அடிச்சோம். ஏன்னாக்கா சொல்லி சல்யூட் சுற்றுவான். ஏன் சுற்றுவான்? அவங்களை அடிமை தடுத்திருக்கிறோம். இவர்களை அடிமைத்தலா இருக்கிற ஜனங்கள், அடிமையா இருக்கிற ஜாதிகள், பாஷைக்காரர்கள், இவருக்கு நேராக சொல்லப்படுகிறது அந்த பொற்சிலையை நீங்கள் வணங்க வேண்டும். வணங்கவில்லை என்று சொன்னால் எவனாயிலும் தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ளாமல் போனால், பணிந்து கொள்ளும் என்று வார்த்தைக்கு அநேக அர்த்தங்கள் இருக்குது. ஆராதிக்காமல், தொழுது கொள்ளாமல் அல்லது அதை சேவிக்காமல் இருப்பார் என்று சொன்னால் அவன் அந்நேரமே எரிகிற அக்னி சூளை நடுவிலே போடப்படுவான் என்றான். ஓகே, இங்க பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, who you are going to worship? யாரை நீங்கள் ஆராதிக்க அல்லது பணிந்து கொள்ள அல்லது தொழுது கொள்ள போகிறீர்கள்? இன்னைக்கு நானும் நீங்களும் இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட சமுதாயத்தில் நம்முடைய பிள்ளைகளை வளர்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட சமுதாயத்தை நம்முடைய குடும்பத்தை நடத்தி கொண்டு போகிறோம். இன்றைக்கு என்னுடைய காலை வேளையில ஒரு கேள்வி என்று சொன்னால், நானும் நீங்களும் யாரை ஆராதிக்கிறோம்? யாரை பணிந்து கொள்கிறோம்?
யாருக்கு நேராக நம்முடைய சேவைகளை செய்கிறோம்? Who are we serving? Who are we worshiping? Or who are we finding God as God? யாரை நாம் தேவனாக கருதுகிறோம்? இங்கே நான் முன்னாடியே சொன்னது போல 3 முறை இவர்களை கேப்டிவேட் பண்ணி போறாங்க. 3 முறை இவர்களை சிறையிருப்புக்கு நேராக அழைத்து கொண்டு போகிறார்கள். வேகமா சொல்றேன், எழுதிக்கோங்க, எழுதிக் கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்க. யோயாக்கீம் ராஜ்ய காலத்திலே 3023 யூதர்கள், அதாவது தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போன்ற 3023 ஆண்கள் அங்கே சிறையிருப்புக்கு நேராக கடத்தப்பட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். நேபுகாத்நேச்சர் காலகட்டத்திலே 3023 ஆண்கள் என்று சொன்னால் அது தங்களுடைய மனைவிகளையும் பிள்ளைகளையும் ஏறத்தாழ கிட்டத்தட்ட 15,000 பேருக்கு மேல் அவர்கள் சிறையிருப்புக்குள்ளாய் கடந்து போகிறார்கள். இது ஃபர்ஸ்ட் வேவ். செகண்ட் வேவ், இரண்டாவது முறை நேபுகாத்நேச்சர் மறுபடியும் யோயாக்கீன் அவனுடைய ராஜாவுடைய காலகட்டத்திலே அவன் 832 யூதர்களை அவன் பாபிலோனிய தேசத்துக்கு கடந்து கொண்டு போகிறான். இவர்கள் யாருன்னா இவர் அப்பர் கிளாஸ். அவர்கள் யாருன்னு சொன்னா நோபல் கிளாஸ். அவர்கள் எல்லாவற்றிலும் சிறந்து விளங்குறவர்கள். இவர்கள் பணக்காரர்கள், ஐஸ்வர்யவான்கள். இரண்டாவது முறை போகிறது. மூன்றாவது முறை செதேக்கியா அல்லது மத்தானியாவுடைய காலகட்டத்திலே 745 யூதர்கள் எரேமியாவின் காலகட்டங்கள்ல அந்த சமயத்துல பாத்தீங்கன்னாக்கா எரேமியாவுடைய தரிசனம், தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற காலகட்டம் 832 யூதர்கள் அங்கே கடந்து போறாங்க. கிட்டத்தட்ட 3 முறை எல்லாம் சேர்ந்து பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 25 to 35%, 25% யூதர்கள் அங்கே கடந்து போயிட்டாங்க. மீதி இருக்கிற ஏழைகள், மீதி இருக்கிற பாவப்படுத்தப்பட்ட ஜனங்கள் எல்லாமே இஸ்ரவேல்ல அவர்கள் என்ன பண்ணணும்னு தெரியாம அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஏன்னா அவருடைய ராஜா இல்லை, அவருடைய மந்திரிகள் இல்லை, அவருடைய சட்டசபையில் கூட இல்லை, அவர்கள் மேல வாழ்ந்த பணக்காரர்கள் இல்லை, யாருமே இல்லை. அப்போ இவர்கள் முதல் தடவை அழைத்து கொண்டு போகப்பட்ட ஜனங்களாக இவர்கள் காணப்படுகிறார்கள். அது எங்க இருக்குது பாத்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 24ஆம் அதிகாரம் 23ஆம் அதிகாரம் 34ல இருந்து 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வீட்டுல போய் வாசிச்சுக்கோங்க. வாசிக்க மாட்டீங்க, இருந்தாலும் சும்மா சொல்றேன், வாசிச்சுக்கோங்க. அது முதல் முறை அவர் அழைத்து கொண்டு போகப்படுவதை பார்க்க முடியும். இரண்டாவது முறை பாத்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும். இதையும் வாசிச்சுக்கோங்க, ஆனா வாசிக்க மாட்டீங்க. ஓகே, 2 ராஜாக்கள் 24ஆம் அதிகாரம் 6 முதல் 16ஆம் வசனம் வரைக்கும் செகண்ட் டைம். மூன்றாவது முறை என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா 2 ராஜாக்கள் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் அதிகாரம் 21. 2 ராஜாக்கள் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் கொண்டு 25ஆம் அதிகாரம் 21 வசனம் வரைக்கும். கிட்டத்தட்ட ஜனங்கள் எல்லாம் சிறையிருப்புக்கு போறாங்க. இவர்கள் யாரை ஆராதிக்கிறார்கள்? எப்படி 3 முறை போனாலும் அதே மாதிரி 3 முறை திரும்பி வராங்க. செருபாபேல் காலகட்டத்தில் 50,000 பேர் வராங்க. எஸ்ராவின் காலகட்டத்தில் 1700 பேர் வராங்க. நெகேமியாவின் காலகட்டத்தில் 40,000 பேர் வராங்க. 3 முறை போறாங்க, 3 முறை திரும்பி வராங்க. 3 முறை ஏன் போறாங்க? இவங்க ஆண்டவருக்கு முன்பதாக விக்கிரகாராதனை செய்றாங்க. அனாதைகளை அல்லது ஏழைகளை அல்லது விதவைகளை பட்சிக்கிறாங்க. இவர்கள் சோஷியல் இன்ஜஸ்டிஸ், சமுதாய சீர்கேடுகளை நடப்பிக்கிறவர்களாக இருந்தாங்க. தேவனுக்கு பொல்லாப்பானதை செய்கிறாங்க. தேவன் 3 முறை கூட்டு போறாரு. மறுபடியும் ஆண்டவர் தம்முடைய கிருபையினால இறக்கத்தினால தயனால 3 முறை திரும்பியும் கூட்டிக் கொண்டு வருகிறாரு. ஆனால் கேள்வி என்னவென்று சொன்னால், நீங்கள் யாரை ஆராதிக்கிறீர்கள்? அவன் ஒரு பெரிய பொற்சிலையை உருவாக்குகிறான். அல்லது நீங்க வெளிப்படுத்த ஆதியாகமம் முதற்கொண்டு வெளிப்படுத்த விசேஷம் வரைக்கும் வாசித்து பார்க்கிறேன் என்று சொன்னால், அங்கே நீங்க முழுவதுமாக தேவன் விக்கிரகத்திற்கு எதிராக நிற்கிறதை நீங்களால் பார்க்க முடியும். கற்பனைகள்ல 2வது கற்பனை சொல்லப்பட்டது என்னது? எந்த ஒரு சொருவத்தை என்ன பண்ணக்கூடாது, உண்டாக கூடாது. விக்கிரக ஆராதனை தேவன் எதிர்க்கிறவராய் இருக்கிறார். விக்கிரக ஆராதனைக்கா ஏதோ ஒண்ணு வச்சுட்டு இதை வச்சுட்டு இடி பண்றது மாத்திரம் இல்ல. எபிரேய அர்த்தம் என்னவென்று சொன்னால், விக்கிரகம் என்பது ஒரு மனிதனா இருக்கலாம், ஒரு இடமா இருக்கலாம், ஒரு பொருளா இருக்கலாம், அல்லது ஒரு குறிப்பிட்ட சிந்தனையா இருக்கலாம். எப்படி? ஒரு மனிதனா இருக்கலாம், ஒரு குறிப்பிட்ட இடமா இருக்கலாம், ஒரு குறிப்பிட்ட பொருட்களா இருக்கலாம், மாத்திரமல்ல சிந்திக்கிற காரியங்களாய் கூட இருக்கலாம். சிந்தனை எப்படி விக்கிரகம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் நம்ம எதை பத்தி சிந்திக்கிறோம். எதை பத்தி சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நீங்கள் முழு இதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும்
புதிய ஏற்பாட்டுல முழு சிந்தையோடும் என்ன பண்ணணும்? அவரை அன்பு கூற வேண்டும், அவரை சேவிக்க வேண்டும். நம்ம என்ன பண்றோம்? நம்முடைய முழு சரீரத்தையும் வேலைக்காகவும், முழு பலத்தை நம்முடைய வேலைக்காகவும், முழு சிந்தனை நம்முடைய புலம்பலுக்காக வச்சிருக்கோம். which is absolutely wrong. அது முழுவதுமாக தவறு. அப்போ இங்க பாத்தீங்கன்னா நம்முடைய சிந்தனை நம்மளுக்கு என்னவா இருக்குது? அப்போ விக்ரமா ஏதோ ஒரு பொருள், ஏதோ ஒரு மனிதன், சொன்னால பாஸ்டர் யார்கிட்ட சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. அப்பா சொல்லும்போது ரொம்ப நாளுக்கு முன்னாடி நினைக்கிறேன், சொல்லும்போது சொன்னாங்க, உங்களுக்குள்ள ஒரு விக்கிரகமா இருக்கு, ஆண்டவர் வந்து அது சரி கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னதா கேள்விப்பட்டேன். அப்போ பிள்ளைங்க கூட இருக்கிறவா இருக்கலாம், மனைவி கூட இருக்கிறவா இருக்கலாம், கணவன் கூட இருக்கிறவா இருக்கலாம், வேலை கூட இருக்கிறவா இருக்கலாம், செய்கிற காரியங்களோடு இருக்கிறவா இருக்கலாம், எது வேணா இருக்கிறவா இருக்கலாம். மாத்திரமல்லாமல் இது எப்போ விக்கிரகம் என்கிற அல்லது ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை எப்படி விக்கிரகமாய் மாறுகிறது என்று சொன்னால், உங்களுடைய வாழ்வாதாரமாக அது மாறும் பொழுது, உங்கள் வாழ்வாதாரமாக இந்த மனிதனை நம்பிதான் என் வாழ்க்கையை அமைத்து இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த மனிதன் விக்கிரகம். இந்த பணத்தை நம்பி என் வாழ்க்கை அமைத்திருக்கிறேன் சொன்னா பணம் விக்கிரகம். அல்லது இந்த பொருளை நம்பி என் வாழ்க்கையை அமைத்திருக்கிறேன் சொன்னா அது பிரச்சனை. உங்களுடைய சிந்தனை அல்லது உங்களுடைய படிப்பு, உங்களுடைய டிகிரிஸ், உங்களுடைய காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால் அது உங்களுக்கு விக்கிரகமா இருக்கும். ஏன்னாக்கா உங்கள் வாழ்வாதாரமாக தேவன் ஒருவர் தான் இருக்க வேண்டும். He must be the source of your living. அவர் தான் உங்கள் வாழ்க்கையின் ஆதாரமாக இருக்க வேண்டும். மற்ற காரியங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்று சொன்னால் பொருட்களாக இருக்க வேண்டும். It must be a resource. ஆனா நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த சோர்ஸ்ல இருந்து தான் ரீசோர்ஸ் வர வேண்டும். அதுதான் ஆண்டவருக்கு பிரியம். தமிழ்ல சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆதாரமா இருக்கிற தேவனிடத்திலிருந்து தான் ஆசீர்வாதங்கள் கடந்து வர வேண்டும். அதுதான் தேவனுடைய சித்தம். ஆதாரமாய் இருக்கிற தேவனுடைய கரத்திலிருந்து வராத எதுவுமே, கேள்வி எழுப்பிக் கொள்ளுங்கள், ஏன்னா வசனம் சொல்லுது விசுவாசத்தால் வராத எதுவுமே. என்னுடைய உயர்வு, அதான் சொன்ன ஆரம்பத்தில் சொன்ன உயர்வு தேவனிடத்தில் வர வேண்டும், கிருபை தேவனிடத்தில் வர வேண்டும், ஆசீர்வாதம் தேவனிடத்தில் வர வேண்டும். ஏன் என்று சொன்னால் நான் அவரை தான் சேவிக்கிறேன். நீங்க உலகத்துல வேலை செய்யலாம், உலகத்துல நீங்க வந்து என்ன வேலை வேணா செய்யலாம். நீங்க பேங்க் மேனேஜரா இருக்கலாம், இன்ஜினியரா இருக்கலாம், டாக்டரா இருக்கலாம், ஆட்டோ ஓட்டுறவங்களா இருக்கலாம், மற்ற என்ன வேலை செய்றீங்க, ஹவுஸ் கீப்பிங்கா இருக்கலாம், டெய்லரா இருக்கலாம், செக்யூரிட்டியா இருக்கலாம், டேங்க் கிளீனிங்கா இருக்கலாம், வேற என்ன பிசினஸ் மேனா இருக்கலாம், தீபன் பிசினஸ் மேன் இருக்கலாம், கார் ஓட்டுறவங்களா இருக்கலாம், பைக் ஓட்டுறவங்களா இருக்கலாம், அல்லது இங்க இருக்கிறவங்க சும்மா வீட்டுல தக்காளி குழம்பு செய்யறவங்களா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். ஆனால் நீங்கள் சேவிப்பது தேவனை. Who is your boss? யார் உங்களுடைய எஜமானன்? பாடணும்ல, எல் ஷடாய், எலோஹிம். மூன்றாவது வார்த்தை அடோனாய். எஜமானன் யார்? தேவன். நான் அவர்களுக்கு வேலை செய்யும் போது அவர்களுக்கு வேலை செய்கிறேன், ஆனால் தேவனை சேவிக்கிறேன். வேலை வேற, சேவை வேற. வேலைக்கு பணம் தருவா, சேவைக்கு பணம் தர மாட்டாரு. சேவைக்கு கிருபை தருவார். பிரைஸ் தி லார்ட். அப்போ பிரியமானவர்களே, நான் நீங்க உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது என் ஓனருக்கு சொம்ப தூக்குறது, எனக்கு ஓனருக்கு பிரியமாய் வாழ்கிற வாழ்க்கை அவசியம் இல்லை. தேவனுக்கு பிரியமாய் வாழுங்கள். அது எந்த மனிதனை பாதித்தாலும் பாதிக்காத உங்களுக்கு கவலையே தேவையில்லை. தேவன் உங்களை பாதுகாத்துக் கொள்வதாக இருக்கிறார். அவங்களுக்குலாம் போயிட்டு நிறைய பேர் வந்து கிறிஸ்டியன் நேம சொல்றதுக்கே பயப்படுவாங்க. நிறைய பேர் கிறிஸ்தவ பேரை சொல்றதுக்கு பயப்படுவாங்க, ரெண்டாவது கிறிஸ்தவன் சொல்றதுக்கு பயப்படுவாங்க. இல்ல பிரியமானவர்களே, இது அப்படிப்பட்ட ஒரு காரியம் கிடையாது. ஏன்னா எஸ்தருக்கு மொர்தெகாய் சொல்றாரு, இந்த காலத்தில் நீ மௌனமா இருந்தார் ரட்சிக்கப்படலாம் வந்துடும். ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா? நீயும் உன் குடும்பத்தாரும் உன் தகப்பன் வீடாரும் இல்ல. பிரியமானவர்களே, நான் கிறிஸ்தவன் என்று சொல்வதற்கு, நான் தேவனுடைய பிள்ளை, ஏன் அப்பா அவர்னு சொல்லுகிறதற்கு நான் அவரில் மேன்மை பாராட்டுவதாக என்று வசனம் சொல்லுது. ஆண்டவரை குறித்து பெருமைப்படுங்க, தப்பு இல்லை. ஆண்டவரை குறித்து மேன்மை பாராட்டுங்க, அது தவறே கிடையாது, ரொம்ப நல்லது. ஒரு வேளைகள்ல தேவனை நீங்கள் முன்னிறுத்துங்க, கர்த்தரை சேவிக்கிறது முன்னிறுத்துங்க. யோசுவா சொல்றது, கர்த்தரை சேவிப்பது ஆவாது என்று கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள்? நீ எக்கேடா கெட்டு போ. ஏன்னா
மோசே சொல்லியே கேட்கல, நான் சொல்லி நன்றி கேட்க போறேன் சொல்றாரு, நானும் என் வீட்டாரமோ என்றார். கர்த்தரே செய்யும். நானும் என் வீட்டாரமோ என்றால் கர்த்தரையே செய்யும். இன்னைக்கு நானும் நீங்களும் who are going to worship? எதை ஆராதனை செய்கிறோம்? விக்கிரகத்தையா? எதை ஆராதனை செய்கிறோம்? பணத்தையா? அல்லது ஆராதனை சொல்லும்போது நீங்க தூபம் காட்டுகிறதோ அதுக்கு முன்பாய் கும்பிட்டு கீழே விழுறதை பற்றி பேசவில்லை. எதை முன்னிலைப்படுத்துகிறீர்கள்? எது வாழ்க்கைக்கு ஆதாரமாய் இருக்கிறது? நான் ஆயத்தங்களை பாட்டு சொன்னேன், ஆதாரம் நீர்தானையா என் துரையே, ஆதாரம் நீர்தானையா. சோதாம் உலகில் தீயாய் அலைகையில் ஆதாரம் நீர்தானையா. டிஜே நகர் ஐயாவோட பாட்டு. நீங்க நம்ம சோர்ந்து போகிறோம், தளர்ந்து போகிறோம், வீழ்ந்து போகிறோம். தேவன் தான் சோர்ந்து போக செய்கிறாரா? தேவன் தான் வீழ்ந்து போக செய்கிறாரா? வசனம் சொல்லுகிறது, விழுகிறவன் எழும்புவதில்லையா, வழி தப்பினவன் திரும்புவதில்லையா? இஸ்ரவேலே, நீயோ திரும்ப மாட்டேன் என்கிறாய். ஏன் அப்படி பார்த்தாக்கா, தான் சேவிக்கிற தேவன் யார் என்று இங்க இருக்கிற மத்தவங்களுக்கு யாருக்குமே தெரியல. ஆனா 3 பசங்களுக்கு மட்டும் தெரியுது. சின்ன மொட்டை பசங்களுக்கு தெரியுது. யாரு? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னாக்கா, ஓகே சொல்றதுக்கு வருவாங்க, ரொம்ப ஃபாஸ்டா போறேன், சொல்றதுக்கு போவோம். இங்க பாருங்க, 9ஆக அப்போ எது நம்ம ஆதாரமா இருக்கு? அது மாத்திரமல்ல, நானும் நீங்களும் வந்து ஒரு ஒரு விதமான ஒரு கலாச்சாரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது என்ன கலாச்சாரம்னாக்கா, வேலை செய்கிற கலாச்சாரம், சேவை செய்கிற கலாச்சாரம் அல்லது சேவிக்கிற கலாச்சாரம். மாற்றிக்கொள்ளுங்கள். முதலாவது சேவை, பிறகு வேலை. முதலாவது தேவனுடைய சேவை, முதலாவது தேவனுடைய சேவிக்கிற காரியங்கள், பிறகு இந்த மற்ற காரியங்கள். அது சர்ச்சில் இருக்கும்போது மாத்திரம் இல்ல, நீங்க வேலை ஸ்தலத்தில் இருக்கும்போது கூட தேவனை முன்னிலைப்படுத்துவதாக இருக்க வேண்டும். என்று சொன்னால் இங்கே ஒரு ஒரு விதமான ஒரு அச்சம் வருகிறது. என்ன பாத்தீங்கன்னாக்கா, 8ஆம் வசனத்துல, அச்சமயத்தில் கல்தேயரின் சில ராஜ சமூகத்தில் வந்து யூதர் பேரில் குற்றம் சாட்டி. தானியேல் சாப்டர் 3 verse 8. பாபிலோனியர்கள் அல்லது கல்தேயர்கள் சிலர் வந்து யார் மேல கம்ப்ளைண்ட் பண்றாங்க? யூதர் மேல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ரேஷியல் ஒரு இனத்துக்கு இனம் விரோதமாய் நிக்கிறது. ஏன் இனத்துக்கு இனம் விரோதமாய் நிக்கிறதுனாக்கா, பாபிலோனியன் அவன் ராஜ வர்த்தமானங்களை கேட்கிறனால அதிபதியா இருக்க வேண்டும். ஆனா பாபிலோன்ல சிறையிருப்புக்கு வந்து பொழைக்க வந்தவன் என்ன பண்றானாக்கா, என்னை கேள்வி கேட்கிறார் என்று பார்க்கும் பொழுது அவர்களுடைய உயர்வு இவர்களுடைய கல்தேயருக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது. அவனுடைய நன்னடக்கை இவர்களுக்கு பிரச்சனையா இருக்கிறது. அவனுடைய நற்சாட்சி இவர்களுக்கு பிரச்சனையா இருக்கிறது. அவருடைய நல்ல எண்ணம் இவர்களுக்கு பிரச்சனையா இருக்கிறது. அவர்கள் தேச துரோகம் செய்யவில்லை. யோசிச்சு பாருங்க, ஒரு தேசத்துல இன்னொரு தேசத்துல போய் நம்ம சிறையிருப்புல இருப்போம், அந்த நாட்டுக்கு தொண்டா செய்வோம்? செய்வோமா? செய்ய மாட்டோம். அதுவும் எங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆளு கிடைக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கிடைச்சா தொண்டா செய்வான்? இல்ல. அவனுடைய சீக்கிரம் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இஸ்ரேல்ல போய் சொல்லிட்டு நீங்க எல்லாம் வந்துருங்கன்னு சொல்லுவான். இவன் அப்படிலாம் பண்ணல. இவன் தேவனுக்கு முன்பாக மாத்திரம் இல்லாமல் அவன் எங்க இருந்தானோ அங்க உண்மையா இருக்கிறான். ஐயா, பரிசுத்தமும் விசுவாசமும் மாத்திரம் இல்ல, உண்மை உயர்த்தும். உலகத்தானும் சொல்றான். ஆனா இந்த உண்மை மனிதனுக்கு முன்பாக மாத்திரமல்ல, தேவனுக்கு முன்பாக இருக்கிற ஒரு உண்மை. இப்போ இவங்களுக்கு பிடிக்கல. ஏன்? முதலாவது அவன் யூதன், அதனால பிடிக்கல. இரண்டாவது ஏன் பிடிக்கல? அவங்க விசுவாசத்தை வேலைக்கு கொண்டு வராங்க. அவங்களுடைய மதத்தை அவர்கள் வேலைக்கு கொண்டு வராங்க. அவர்களுடைய தேவனை அவர்கள் வேலைக்கு கொண்டு வராங்க. அதான் அவங்களுக்கு பிடிக்கல. பேசிக்கா 2 காரியம். ஒண்ணு, நீங்க கிறிஸ்தவனா இருக்கிறது பிடிக்காது. ரெண்டாவது, கிறிஸ்துவை எங்க போனாலும் என்னோடு கூட வாருமானவர் என் கை மேல போட்டு போறது மற்றவங்களுக்கு பிடிக்காது. பிடிக்காம இருக்குதுல்ல, அது ரொம்ப சரி. ஏன்னாக்கா நம்ம கல்யாணத்தெல்லாம் பார்ப்போம், இந்த வெட்டிங் மார்ச் அப்படி மியூசிக் போட்டு அப்படியே கையெல்லாம் அப்படி போட்டு என்ன பண்ணுவாங்க, நடந்து போவாங்க. கார்ல போகும்போது, மண்டபத்துக்கு போகும்போது திருப்பி பிரிச்சிருவாங்க. ட்ரெஸ் மாத்துறாங்க. அப்ப கை எங்க போச்சு? திருப்பி உள்ள வரும்போது அந்த ரிசப்ஷன் ஹால் அது உள்ள திருப்பி கை போட்டுப்பாங்க உத்தமர்கள். திருப்பி அங்க போய் உட்கார்ந்து கை பிடிச்சிருவாங்க, விட்டுறவங்க இருக்கிறாங்க. ஆனா கிஃப்டா பார்த்தோன்னே விட்டுருவாங்க. நீ என்னடா எனக்கு
முக்கியம். ஆண்டவர் விழுகிறவனையும் வழி தப்பினவனையும் ஆனாலும் தூக்கி விடுவதாக இருக்கிறார். வலது கரம், அவருடைய வலது கரம் தூக்குறதுக்காக இருக்கிறது. எப்போ வேலையில இவங்களுக்கு பிரச்சனை, இவங்க ஒண்ணு இவன் யூதனா இருக்குது, கிறிஸ்தவனா இருக்குது, ரெண்டாவது இவங்க போறதுல கிறிஸ்துவ கூட்டு போறது. அவங்களுக்கு கிறிஸ்து ஏன் பிரச்சனைனாக்கா, இவங்க சும்மா இருந்தா பரவாயில்ல, வாயில சொல்றோம் 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 யாருடா பேசுறேன் அது ஒண்ணு இல்ல, அந்த கனெக்ஷன். திடீர்னு பாட்டு பாடுவான், அவன் பாட்டு பாட மாட்டான், அவன் பாட்டு கேட்டுதான் இருப்பான். இவன் நம்ம ஆளுங்க பாட்டு போடுவான், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஒண்ணுல ஒண்ணு சும்மா. அது அவனுக்கு பிரச்சனையா தான். இப்போ இந்த 3 மனித ஆண்கள் என்ன பண்றாங்க, அந்த வாலிபர் என்ன பண்றாங்க, ஒரு சரியான மண்ட குழப்பத்தில் இருக்கிறாங்க. 12ஆம் வசனத்துல வரும்போது, பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படி கம்ப்ளைண்ட் விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்னும் யூதரான மனுஷர் இருக்கிறார்களே, அவர்கள் ராஜாவாகிய உம்மை மதிக்கவில்லை. ஃபர்ஸ்ட் சொல்ல என்ன பண்ணல, பணிந்து கொள்ள சொல்ல, ஃபர்ஸ்ட் கரெக்டா பாயிண்ட் வைப்பாங்க. நம்மளை பத்தி வத்தி வைக்கிறவங்க தான் தெரியும் எப்படி வத்தி வைக்கணும்னு சொல்லி, எங்க பத்த வச்சா பத்தும் கரெக்டா தெரியும். இப்போ மேட்ச் குச்சி இருக்குது, மேட்ச் குச்சி நிக்க வச்சிருக்கீங்க, மேல தலை இருக்குது கீழே கால் இருக்குது, எதை பத்த வைக்கணும், காலை பத்த வைக்க கூடாது, தலையை பத்த வைக்கணும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா தலைந்து கீழே போயிடும். நம்மளை பற்றி வத்தி வைப்பவர்களுக்கு நல்லா தெரியும் கீழே வைக்கணுமா மேல வைக்கணுமான்னு சொல்லிட்டு. இவன் கரெக்டா தலையில வைக்கிறான். ராஜாவாகிய உம்மை மதிக்கவில்லை. அதை திருப்பி ப்ரூவ் வர பண்ணுவாங்க, நாங்க மதிக்கலன்னு சொல்லிட்டு. ராஜாவை மதிக்கவில்லை, அவர்களுடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நிறுத்தின பொருட்களை பணிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் உம்முடைய அதிகாரத்தை மதிக்கல. அவர்கள் உம்முடைய அதிகாரத்தை மதிக்கல. இப்போ நேபுகாத்நேச்சார் இந்த சிறுபான்மையினரை பார்த்து வருகிறார். 13ஆம் வசனத்துல, அப்பொழுது நேபுகாத்நேச்சார் உக்கிர கோபம் கொண்டு, இங்கிலீஷ்ல பார்த்தா he was filled with anger. ரொம்ப வலியுது, பாத்திரம் நிறைஞ்சு வலியுதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கோபம் ரொம்ப வலியுது. உக்கிர கோபம் கொண்டு சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத்நேகோவையும் அழைத்து கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். அவர்கள் இந்த புருஷரை ராஜா சம்பந்தத்தில் கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து விட்ட போது செகண்ட் சான்ஸ், ஒரு இரண்டாவது சான்ஸ் தான் சொல்லுங்க, தருணம். இரண்டாவது தருணம் என்னது, நேபுகாத்நேச்சார் நோக்கி, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, பேர் ரொம்ப பெருசாது, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்க என்ன பண்ணுங்க, என் தேவனுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொருட்களை பணிக்கலாம் இருந்தது மெய்தானா? அடுத்து அவங்க பதிலே சொல்லவில்லை. அடுத்து இவரே கேட்கிறார், இப்போது எக்காலம் நாதஸ்வரம் கிண்ணறம் வீணை சுரமண்டல தம்புரு முதலான சகல கீத வாக்கியங்கள் சகலத்தையும் சத்தத்தை நீங்கள் கேட்கும் போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாய் இருந்தால் நல்லது. அதாவது எப்படின்னா, பொற்சிலை இருக்குது, இப்ப நீங்க இருக்கிறீங்களே, இப்ப நான் தான் இங்கதான் ஒரு பொற்சிலை இருக்குது, இதான் பொற்சிலைனாக்கா நீங்க உட்காந்துருக்கீங்க, பணிந்து கொள்ளல அப்படின்னு சொன்னா என்ன பண்றேன், உங்கள இருந்து நான் 3 பேர் பணிந்து கொள்ள மாட்டீங்க. அப்ப என்ன பண்றேன், ராஜா என்ன பண்றேன், 3 பேரை கூப்பிட்டு நீ இங்க இருந்து பணிந்து கொள். ஸ்டேஜ்ல வந்து என்ன பண்ணும், பணிந்து கொள்ள. அப்ப என்ன பண்ணுவான், நீ பணிந்து கொள்ள என்ன பண்ணுவான், இன்னொருத்தன் பார்த்து அவனுக்கு பயம் சொல்லிட்டு பணிந்து ஆயத்தமா இருந்தால் நல்லது. பணிந்து இருந்தீர்களாகில் அந்நேரமே எரிகிற அக்னிசில் நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார்? யாரா காப்பாத்துவா? ஒரு கேள்வி கேட்கிறாரு, கடைசியில் எல்லாம் சொல்லிடுறாரு, வார்னிங் கேட்கிறாரு, செகண்ட் சான்ஸ் கொடுக்குறாரு, மறுபடியும் ஒரு காரணம் ஒரு கேள்வி கேட்கிறாரு, உங்களை என் தேவன், உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார்? அவர் யார் என்று சொன்னால், இந்த மாத வாக்குத்தத்தத்தின் என்ன வசனம், மாசம் இல்ல இல்ல என்ன ரெஃபரன்ஸ், நீங்க என்ன வாக்குத்தத்தம், நான் ரெஃபரன்ஸ்ல கேட்பேன். என்ன ரெஃபரன்ஸ்? 2 ராஜாக்கள் 19 29 30. நல்ல வசனம். 31 வசனம் வாசிங்க. 31 வசனம் வாக்குத்தத்தம் நல்ல வசனம். அதுக்கு நம்ம பார்ட்டியே அப்படிதான், மேல கீழெல்லாம் பார்க்காது, மேல அதாவது தட்டு கழுவி இருக்காதான் பார்க்காது, சோத்த போட திங்கிறது. கடைசியா கீழே 31 வசனம் என்ன சொல்லுது, மீதியா இருக்கிறவர்கள் எருசலேமிலும் தப்பினவர்கள் சீயோன் மலையிலும் இருந்து புறப்படுவார்கள். சேனைகளுடைய கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும். என்ன செய்யும்? எது கீழே பேர் பற்றி மேல கனி கொடுக்க செய்யும், எது பயிரிடாதவர்களை எல்லாத்தையும் சாப்பிட செய்யும், எது செய்யும்?
கர்த்தரின் வைராக்கியம். இவன் ஆண்டவருடைய ஈகோ டெஸ்ட் பண்றான், ஆண்டவருடைய வைராக்கியத்தை கேள்வி எழுப்புகிறான். உன்னை என் கைக்கு தப்பிக்க போற கடவுள் எவன்டா பாத்துக்கலாம். இவன் அதுக்கு முன்னாடி சொன்னது பிரச்சனையே கிடையாது, இங்க சொல்றதுதான் பிரச்சனை. ஏன்னா ஆண்டவருடைய வைராக்கியத்தை டச் பண்றான். ஓகே, ஏன்னாக்கா நான் தான் ரொம்ப பலசாலி, நான் தான் அதிகாரத்தை உடையவன், என்னால உன்னை நெருப்புல போட முடியும் என்கிறது அவன் நினைத்துக் கொள்கிறான். அதுக்கு இவங்க அழகான சூப்பரான ஒரு பதில். 16ஆம் வசனம். என்ன வசனம்? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை ராஜாவை நோக்கி நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம். டேய், உங்ககிட்ட பதில் சொல்ல எனக்கு அவசியம் இல்ல. யார்கிட்ட பேசுறாங்க? ராஜா கிட்ட பேசுறாங்க. எந்த ராஜா கிட்ட பேசுறாங்க? நேபுகாத்நேச்சார் ராஜா. நேபுகாத்நேச்சார் எந்த ராஜா? சிறையிருப்பின் தேசத்திலே சிறைப்படுத்தின ராஜாவை கொடுத்து பேசுறாங்க. இவங்க ராஜாவே போட்டு, இவங்க சொந்த ராஜாவை இவங்க போட்டு தட்டான். அவங்கிட்ட போயிட்டு அவனுக்கு பதில் சொல்ல எனக்கு எது உனக்கு சொல்ல வச்சது? அவனுக்குள்ளா இருக்கிற தேவன், அவனுக்குள்ளா இருக்கிற பக்தி, அவனுக்குள்ளா இருக்கிற வைராக்கியம், அவனுக்குள்ளா இருக்கிற பரிசுத்தம், அவனுக்குள்ளா இருக்கிற தெய்வீகம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். எப்படி? அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவுடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். அப்படின்னு என்ன சொல்றாருனாக்கா, அந்த சூளை போறதுக்கு முன்னாடி என்ன பண்றாரு? காப்பாத்திடுறாரு. இவரு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கரெக்ட். என்னது? நாங்கள் ஆராதிக்கிற, சேவிக்கிற, வணங்குகிற, பணிந்து கொள்கிற எங்கள் தேவன் ஏல் அல்லது ஏல் காட் தியா இருக்கிறவராக இருக்கிறவர் என்பவர், அவர் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். எல் ஷடாய், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். இங்க இவர்கள் ஒரு பெரிய தேவனை வாங்கி வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அதே சமயத்துல பாத்தீங்கன்னாக்கா இவங்க பெரிய தேவனை மாத்திரம் வணங்கி கொள்ளவில்லை, இவர்கள் தேவனுக்கு வைராக்கியம் பாராட்டுகளா இருக்கிறாங்க. ஏன்னாக்கா அவங்க தேவனுடைய பிள்ளைகள். அவங்க தங்களுக்கு தானியேல் வேண்டிக் கொள்வது நிமித்தம் கண்ட ப்ரமோஷனை பத்தி யோசிக்கல, தங்கள் வாழ்க்கையை பத்தி யோசிக்கல, தங்க வேலையை பத்தி யோசிக்கல. என்ன யோசிக்கிறாங்க? பவுலுடைய வார்த்தை சொன்னார், சாவு எனக்கு ஆதாயம், கிறிஸ்து எனக்கு ஜீவன். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். உங்கள் சரீரங்களை ஓகே. 17ஆம் வசனம் நல்ல வசனம். 18ஆம் வசனம் அடுத்த ரீப்ரேசிங் மறுபடியும் சொல்றாரு, விடுவிக்காமற் போனாலும். ஓகே, ரெண்டு முக்கிய காரியத்தை இங்கே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்றாங்க. முதலாம் வசனத்துல 17ஆம் வசனம் சொல்றாங்க, அவர் விடுவிப்பார் என்று சொல்லி சர்வ வல்லமை உள்ள தேவனை குறித்து பேசுகிறார்கள். 18ஆம் வசனத்துல விடுவிக்காமல் போனாலும் நாங்க ஆராதனை செய்வது, இருக்க போது வணந்து கொள்வது, ராஜாவை தெரிந்திருக்க கடவுள் சொல்றாங்க. பாத்தீங்களா, அது எந்த தேவனை பற்றி பேசுறாங்கன்னு சொன்னால் சாவரன் காட். தமிழ்ல எனக்கு இது எப்படி மொழிபெயர்க்கணும்னு தெரியல, ஆனா எப்படி புரிஞ்சுக்கோங்க, சர்வத்தையும் ஆளுகிறவை முன்னிறுத்துகிறார்கள். சர்வ வல்லமை உள்ளவர் சகலத்தையும் செய்வார். கரெக்டா? omnipotent God, சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆனா sovereign God, சர்வத்தையும் ஆளுகிறவர், அவருக்கு இஷ்டம்னா எங்களை காப்பாற்றுவாரு, அவருக்கு இஷ்டம் எங்களை காப்பாற்றாமலும் இருப்பாரு. அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. நாங்கள் அவருடைய சித்தத்தில் குறுக்கிடுவதில்லை, அவருடைய சித்தம் தான் நடைபெறும். நான் என்னோட ஜெபங்கள், ஆண்டவர் இதை செய்யும், அதை செய்யும், இப்படி பண்ணு ஆண்டவருக்கு நம்ம ரூட் போட்டு கொடுக்குறோமே. இயேசு கிறிஸ்து அழகான ஜெபத்தை சாவறதுக்கு முன்பதாக சொல்லிக் கொண்டு போகிறார். அப்பா பிதாவே, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியாக கடவுது. நம்ம ரெண்டு ஜெபமும் தேவை. ஆராதிக்க தேவன் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். ஏன்னா அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவரால் செங்கடலை பிளக்க முடிஞ்சது, அவரால் எரிகோவை உடைக்க முடிஞ்சது, அவரால் 31 ராஜாவை காலி பண்ண முடிஞ்சது, அவரால் மன்னாவை தர முடிஞ்சது, அவரால் காடையை தர முடிஞ்சது, அவரால் விடுதலை செய்ய முடிஞ்சது. அவர் நேற்றும் இன்று மாறதா இருந்தாரு. அவர் எனக்கு ரொபேக்காவாக பரிகாரியா இருந்தார், நல்லவராக இருந்தார், வல்லவராக இருந்தாரு. நாட்களாக வருடங்களாக ராஜாக்களின் காலகட்டத்தில் தேவன் பெரியவராக இருந்தார். ஏனென்றால் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆபிரகாமுக்கு தரிசனமாக சர்வ வல்லமை என்று சொன்ன தேவன் தானியேலின் காலம் மட்டுமாக சர்வ வல்லமையாக இருக்கிறார். இன்றும்
சர்வ வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று. இரண்டாவது, he is sovereign God. அவர் சர்வத்தையும் ஆளுகை செய்கிறவர். அவர் செய்யணும்னு நினைக்கிறது செய்வார், செய்ய வேண்டாம் நினைக்கிறது செய்ய மாட்டாரு. செய்ய வேண்டும் என்று முடிவு இருக்கிறதை நீங்க சொல்லாமலே செய்வாரு, செய்ய வேண்டாம் நினைக்கிறத நீங்க சொன்னாலும் அவர் செய்ய மாட்டார். அதுக்கு பெரிய உதாரணம் அதான். ஆண்டவரே இவாஞ்சலிஸ்ட் ஆண்டவரே, நூலை போல சேலை, தகப்பனை போல பிள்ளை. அப்படிதானே? நூலை போல சேலை, இங்க கொஞ்சம் மாத்திக்கோங்க, தகப்பனை போல. ஏன்னா பைபிள் எப்படி சொல்லு, தகப்பனை போல பிள்ளை. ஓகே, தகப்பனை போல பிள்ளை. தகப்பன் சுவிசேஷ ஊழியர், நானும் சுவிசேஷ ஊழியர் கேட்டேன். அது கேட்டதுக்கு ஒரு 3 வருஷம் பனிஷ்மெண்ட் கிடைச்சது, அது வேற மேட்ரு. ஆனால் நான் விரும்பின பிரகாரம் போயிருப்பேன் சொன்னால் நான் இப்படி இருந்திருக்க மாட்டேன். ஏன்னா கொஞ்ச நாள் முன்னாடி சொன்ன ஆண்டவர் உங்களை சுவிசேஷ ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார் பிரதர் அப்படின்னாங்க. என்கிட்ட சொல்லணும், என்கிட்ட என்னை பேர் சொல்லி அழைத்தவர் அவர் என்கிட்ட தான் சொன்னார். எங்க அப்பா கிட்ட சொல்லிடலாம், எங்க அம்மா கிட்ட சொல்லிடலாம், எங்க ஐயா கிட்ட சொல்லிடலாம், எங்க அண்ணா கிட்ட சொல்லிடலாம், எல்லாருக்கையும் சொல்லிடலாம். நான் என்கிட்ட சொல்லலாம், அவர் என்கிட்ட சொன்னாரு. இப்போ இங்க பார்ப்போம் என்று சொன்னால் நிறைய சமயத்துல நம்ம என்ன பண்றோம்னாக்கா ஆண்டவருடைய சர்வ வல்லமையை முன்னிறுத்தி ஆண்டவருடைய சர்வ ஆளுமையை குறுக்கி போடுகிறோம். மறுபடியும் சொல்றேன், ஆண்டவர் நீ செய்வீங்க, ஆண்டவரே நீ செய்வீங்க, ஆண்டவரே நீ செய்யறது தடைபடாது, ஆண்டவரே நீ செய்ய, நான் செய்ய நினைச்சது தடைப்படாது, நீ செய்ய நினைச்சத மனசுல வச்சுக்கிட்டு நான் செய்யறது தடைப்படாது, நான் செய்யறது தடைப்படாது சொன்னா யாரா விட்டாளீங்கன்னு ஆண்டவர் கேட்பார். ஆராய்ச்சி பெரிய காரியங்களும் பண்ணி விடாது. யார் ஆராய்ச்சி காரியங்கள், யார் எண்ணி முடியாத பெரிய காரியங்கள்? தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய, அவர் செய்ய நினைக்கணும்ல. அவர் என் வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு செய்யணும். இப்படி சொல்றேன், அவர் என் வாழ்க்கையில என்ன வந்து ஒரு பிலாசபி படிக்க, எம்பிள் படிக்க வைக்கணும்னு அவர் முடிவு பண்ணியிருந்தா மாத்திரம்தான் என்னால படிக்க முடியும். என்னால இருக்கிற நிலைமையில 60,000 ரூபாய் கட்டி படிக்க முடியாது. புரியுதுங்களா? அவருடைய சர்வ வல்லமையை முன்னிறுத்தி அவருடைய ஆளுமையை ஒருபோதும் குறித்து விடாது. இவங்க அவங்க தப்பா பண்ணவே இல்லை. அவர் விடுவிப்பாரு, பிடிக்காம இருப்பாரு, அது அவர் இஷ்டம். ஆனா நான் எப்படி இருப்பேன், நீ வச்சிருக்கிறத நான் வணங்க மாட்டேன். கிறிஸ்தவர்களாகிய நாம் ஆண்டவர் நம்ம பேர் வைராக்கியமா இருக்கிறார், நல்ல விஷயம் தான். நானும் நீங்களும் ஆண்டவரை வைராக்கியம் இருக்கும் என்று சொன்னால் என்னை ஆசீர்வதித்தாலும் என்னை சபித்தார். யோபு சொல்றதுதான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், என்னை கொன்று போட்டாலும் நான் என்ன பண்ணுவேன், நம்பிக்கை. பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்க எந்த சூழ்நிலை வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது, என்ன யோசிச்சுட்டு வந்தீங்கன்னு தெரியாது. ஆனா ஒண்ணு மாத்திரம் தெரியும், ஒண்ணு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில அந்த சூழ்நிலையை அனுமதிக்க மாட்டார். இரண்டாவது, அவர் சூழ்நிலையை அனுமதித்தாலும் அந்த சூழ்நிலையில இருந்து உங்களை காப்பாற்றிடுவார். மூணாவது, அந்த சூழ்நிலையை அனுமதித்தாலும் சூழ்நிலைக்குள்ளாக உங்க கூடவே சேர்ந்து வாக்கிங் போவார். ஏன்னா அவர் என்னோடு கூட இருக்கிறார், எனக்கு துணை செய்ய முடியாது. அவர் சொல்றாரு, நான் இது வாசிக்கும் போது இப்படிதான் புரிஞ்சுக்கிட்டேன். இவ்வளவு நாள் என் தலை, என் கை, என் வலது கரம், என் இடது கரம், என் பராக்கிரமம் அப்படின்னு சொல்லி இந்த ஆண்டவர் என்ன பண்ற, முழுசா உட்கார்ந்துறாரு. உங்க பிரச்சனை எவ்வளவு பெருசோ அதை காட்டிலும் பன்மடங்கு தேவன் பெரியவராக இருக்கிறார். நீங்க நானும் நீங்களும் எதை பெருசுன்னு பார்க்கிறோம், எதற்கு நாம் முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம். அட இருக்கட்டையா ஆண்டர் ஆண்டவர் துதிப்போம், அட இருக்கட்டையா அதை பார்த்துக்கலாயா ஆண்டர் ஆராதிப்போம். அந்த ஒரு தன் வந்து காசையா என்ன நாளைக்கு நான் லோன் கட்டணும், அது பரவாயில்ல ஆண்டோட சோத்திரம் உங்க சோத்திரம். இதை செய்ய வல்லமையுடன் விசுவாசிக்கிறாயா நீ கேட்குது. ஆமா சாமி சொன்னவனுக்கு என்ன நடக்குது, அற்புதம் நடக்குது. செய்ய விசுவாசிக்கிறாய். 19ஆம் வசனத்துல நேபுகாத்நேச்சர் கடும் கோபம் கொண்டு, ஏன் இவங்க எல்லாம் பதில் சொல்ல அவசியம் இருந்தாங்கல்ல, கடும் கோபம் கொண்டு சாத்ராக் மேஷாக் ஒரு விரோதமாய் அவனுடைய முகம் வேறுபட்டது. முகம் வேறுபடுது தெரியல, முகத்தை பார்த்தா தெரியல எது எங்க போகுதுன்னு சொல்லிட்டு முகம் வேறுபடுது. அப்படி என்ன ஆகுது, ஏன்னா
அதுவும் அந்நிய நாட்டு ராஜா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கலாம் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்தார். அதாவது டு தி ஃபுல்லஸ்ட். கேஸ் ஸ்டவ் இருக்கும்ல, சிம் ஹை, இது ஹை. அதாவது அவருக்கு வந்து எனக்கு சிக்கன் கிரேவி வேணாம், எனக்கு சிக்கன் பொரிச்சது வேணும் ஆசைப்படுறாங்க. இந்த கிரேவிக்கு வந்து சிம்ல வச்சு அதை வேக வச்சு அதை என்ன பண்ணி இது கிறிஸ்பி சிக்கன் சொல்லுவாங்க. சிக்கன் கிறிஸ்பி, அப்படி கிறிஸ்பி ஃப்ரைட் சிக்கன் அவங்க ஆசைப்படுறது தான். கிறிஸ்பியா நல்லா அப்படி கடிப்போது கருக்கு முறுக்குன்னு அப்படி இருக்கணுங்க. அதுக்கு என்ன பண்ணும்? 7 மடங்கு சூடு ஏற்றும். எனக்கு இந்த அப்படியே கறியை அப்படி வாயில அமுங்கிறதுலாம் பிடிக்காது. எனக்கு எப்படி வேணும்? கச்சாடி கருக்கு முறக்குன்னு கேட்கணும். அந்த எலும்பு கூட என்ன ஆகணும்? உறுப்பு தெரியாம அப்படியே கடிக்கும் போது கச்ச கச்ச கச்சன்னு அப்படியே தூள் ஆயிடணும். அந்த மாதிரி எனக்கு ஃப்ரை பண்ணு கேட்கிறாப்புல. 7 மடங்கு. 22ஆம் வசனத்துல ராஜாவின் கட்டளை கடுமையா இருந்தபடினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டபடினாலும் அக்னி ஜுவாலை சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது. காலி பண்ணிடுச்சு. ஓகே. 23ஆம் வசனம் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்னும் 3 புருஷரும் கட்டுண்டவர்களாய் 3 பேரும் கட்டினாங்க. கட்டுண்டவர்களாய் அக்னி நடுவே விழுந்தார்கள். ஆனா 24ஆம் வசனத்துல ஏதோ நடக்குது. அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து. சில சமயம் ஆண்டவர் செய்கிற காரியங்கள் நமக்கு பிரமிப்பாவே தெரியாது. இதெல்லாம் ஒரு காரியமா ஆண்டவரே அப்படிதான் இருக்கும். ஆனா நம்ம சுத்தி இருக்கவங்களுக்கு என்னப்பா ஆண்டவர் உங்களுக்கு இப்படி செஞ்சுட்டாருன்ற அளவுக்கு இருக்கும். ஏன்னாக்கா அவர் உண்மை உள்ளவர். அவரை ஆராதிக்கிறவர்களுக்கு அவர் அதிசயங்களை செய்கிறவர். அவரை ஆராதிக்கிறவர்களுக்கு அவரோடு கூட இருக்கிறவர். ஆராதிக்கிறவர்களை ஒருபோதும் அவர் வெட்கப்படுத்துவதே இல்லை. எலியா ஆராதனை செய்யும் போது அவரை வெட்கப்படுத்த நானும் அக்னி வரல, அவ்வளவுதான். என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கு? இவர் பேசின பேச்சுக்கும் இவர் பண்ண ஆட்டத்துக்கு என்ன ஆயிருக்கும்? அப்பயே இவரை ஃப்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அவன் கண்ணுக்கு அது பெருசா இல்லை, ஆனா மத்தவங்க கண்ணுக்கு அது பெருசா இருந்துச்சு. பிரியமானவர்கள், எப்பவுமே ஆண்டவர் என் கண்ணுக்கு பிரமிப்பா தான் செய்யுங்க ஆண்டவர். ஆண்டவர் எப்பவுமே உங்க கண்ணுக்கு மட்டும் செய்ய மாட்டேன், மத்தவங்க கண்ணுல உங்களை பிரமிப்பா இருக்கிறது அப்படி சுத்தமா இருக்கு. ஓகே. 25ஆம் வசனத்துல என்ன? 24ஆம் வசனத்துல 3 புருஷரை அல்லவா கட்டுண்டவர்களாக அக்னியிலே போடுவித்தோம் என்றான். ஓகே, எனக்கு கொஞ்சம் மேக்ஸ்ல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. 1 2 3 சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 3 தானே? ஆமா 3 தான். ஆபேத்நேகோ 2 பேர் இல்லையே? இல்ல ஒருத்தர் தான். ஓகே, 3 பேர். 3 பேரை போட்டா 4 பேர் சுத்திக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்றாங்க அவர்கள்? 3 பேர் தான். ஆமாண்ட ராஜாவே. 25ஆம் வசனத்துல 4 பேர் விடுதலையா அக்னியில் நடுவிலே உலாவுறதை காண்கிற அவருக்கு ஒரு சேதம் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவனுக்கு ஒப்பாயிருக்கு. ஓகே, இவங்களை கட்டுண்டவரை அக்னியிலே போட்டோம். கரெக்டா? ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்க? இயேசுவோடு நடப்பேன், தேவனோடு நடப்பேன். ஏனோக்கு நோவா வந்து தேவனோடு கூட ரோட்ல நடந்தாங்க, இவங்க அக்னியில் நடக்கிறாங்க. இன்னைக்கு நானும் நீங்களும் நம்முடைய சூழ்நிலை நம்ம யாரோடு கூட நடக்கிறோம்? என்ன சொல்லிக் கொண்டு நடக்கிறோம்? எதை பேசிக்கொண்டு நடக்கிறோம்? நீங்க பேசுறது எம்மா ஒரு வழியில நடந்து போகிறோம். ஐயோ ஆண்டவரே அவுட் ஆண்டவரே சொல்லும் போது எம்மா ஊர்ல சீசருடைய கண்களை திறந்தவர் சொல்றாரு, ஐயா மரித்தேன் என்று சொன்னவன் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அவர்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு இறந்தது. பிரியமானவர்களே, விசுவாசிகளே, நம்முடைய சூழ்நிலையில ஆண்டவர் தப்புவிக்க முடியலன்னு நினைச்சிட்டு மனம் தோந்து போயிடாங்க. நம்முடைய சூழ்நிலை இருந்து தப்புவிக்கிறது மாத்திரம் அவர் வேலை இல்லை, நம்முடைய சூழ்நிலையின் வாயிலாக தப்புவிக்கிறவராக அவர் காணப்படுகிறார். என்று சொன்னால் அவர்கள் அக்னியின் நடுவிலே தெய்வீக இடைப்பாட்டை பெற்றுக் கொள்கிறார்கள், தேவனை சந்திக்கிறாங்க. ஆண்டவரே, நான் நிறைய பேர் கேட்பாங்களே, சாவுல வட்டி கேட்பாங்க, நானும் நீயும் முழிக்கிற இடமா இது அப்படின்னு கேட்பாங்களே, அந்த மாதிரி அக்னியில போயிட்டு ஆண்டவரை முழிக்கணும். உங்களுக்கு உயர்வை ஆண்டவர் கட்டளையிடுவார் என்று சொன்னார். அக்னியில முழித்தா என்ன, தண்ணீர்ல முழிச்சா என்ன, என்னை ஆண்டவர் உயர்த்த போகிறார், என்னை ஆண்டவர் உயர்த்த போகிறார். ஏன்னா நான் உயர்வது என் தேவனால தான் உயரணும். என்னால உயரிய பலத்தினாலும் என் பராக்கிரமத்தினால அல்ல, நம்முடைய ஆவியினாலே ஆகும். ஏன்னா ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னாக்கா, ஏன் ஆண்டவரே அக்னி வழிதான் கஷ்டம், இந்த பாடு வழியா தான் போகணுமா, ஸ்ட்ரைட்டா எனக்கு கிருபை கிடைக்காதா? அதை குறித்து பேதுரு ஒரு 2 வசனங்களை வாசிப்போம். 1 பேதுரு 3 வாசித்து முடிப்போம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல 1
பேதுரு 3:14-17 பகுதி, நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். 1 Peter 3:14, நீதி நிமித்தம் நீங்கள் பாடுபட்டால் நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அவருடைய பயமுறுத்துதலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். 17 தீமை செய்து பாடல் மீது பார்க்கிறோம், தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடலிருப்பதே மேன்மையா இருக்கும். நான் ஆண்டவரை சேவிக்காம பாடலிருக்கிறதை காட்டிலும் ஆண்டவரை சேவித்து பாடலிருப்பது மேன்மையா இருக்கும். 1 பேதுரு 5:10-11 இன்னொரு காரியத்தை சொன்னார். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொழிந்த தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை அவர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களும் உண்டாயிருக்கும். ஒரே ஒரு சின்ன கதையை சொல்ல நான் விரும்புகிறேன். ஒரு மனிதன் தீவுல போட் எடுத்துட்டு எங்கேயோ போகும்போது ஒரு தீவுல போய் மாட்டிக்கிட்டான். தீவுல மாட்டும் போது என்ன பண்றதுன்னு தெரியல. அங்க இருந்த சில குச்சியெல்லாம் எடுத்து கட்டையெல்லாம் எடுத்து என்ன பண்றானாக்கா, அவன் தனக்கென்று ஒரு சின்ன குடிசை மாதிரி அவன் போடுறான். குடிசை மாதிரி போட்ட பிறகு என்ன ஆகுது, அன்னைக்கு ராத்திரி என்ன ஆகுதுனாக்கா மழை பெய்ய ஆரம்பிக்குது. மழை பெய்ய ஆரம்பிச்ச உடனே என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த மின்னல் மூலமாக மின்னல் வந்து இந்த குடிசைய தாக்குனதுனால இந்த கட்டைனாலான குடிசை வந்து எரிஞ்சு போயிடுச்சு. மழை நின்று போயிடுச்சு. குடிசை ஃபுல்லா எரிஞ்சிச்சு, மழை நின்றுச்சு. வெறும் சாம்பலும் புகையும் நிறைந்த இடத்துல இவன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். தன் வாழ்க்கையில சாவு வராதா என்று காத்துக்கொண்டு. கட்டின வீடு போச்சு. எப்படி போச்சு? புகையா போச்சு, சாம்பலா போச்சு. ஒரு 3 நாள் கழித்து ஒரு சின்ன ஒரு லைஃப் போட், அதாவது லைஃப் போட், பெரிய பெரிய ஷிப்லாம் லைஃப் போட்னு இருக்கும், உயிரை காப்பாற்றுவதற்காக சின்ன ரப்பர்லான ஒரு போட் நேரா வந்து அவரை மயங்கி இருந்த அவரை தண்ணி தெளிச்சு எழுப்பி அவரை வந்து கூட்டிட்டு போயிட்டு ஷிப்ல கூட்டிட்டு போயிட்டு கப்பல்ல கூட்டிட்டு போயிட்டு அவருக்கு தேவையான உபகரணங்கள்லாம் செய்து அவரை மறுபடியும் சாப்பாடுலாம் கொடுத்து குளுக்கோஸ்லாம் ஏற்றி கரெக்டா அவரை சரி பண்ணிட்டாங்க. சரி பண்ண பிறகு அவர் கேட்கிறாரு, நான் எப்படி இங்க வந்தேன் அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவங்க சொன்னாங்க, நீங்க தானே ஸ்மோக் சிக்னல் கொடுத்தீங்க. என்ன சிக்னல்? ஸ்மோக் சிக்னல். என்ன ஸ்மோக் சிக்னல்? புகை வானத்துக்கு நேராய் போகிறதை நாங்க தூரத்துல இருந்து பார்த்தோம். இப்படி ஷிப்ல உட்காந்து இருக்கும் போது புகை ஏதாவது இருந்தது வானத்துக்கு நேராய் போயிடுச்சுனாக்கா அங்க அவர்களுக்கு உதவி தேவைங்கிற ஒரு அர்த்தம் எங்களுடைய மெரைன்ல இருக்கிறது. அந்த மெரைன் படி நாங்க என்ன பண்ணோம், உங்களுக்கு உதவி தேவை என்று சொன்னாங்க, வந்தோம். யோசிச்சு பாருங்க. அவன் வாழ்க்கையில குடிசை எரிந்தது என்று அவன் மனம் முடங்கி இருப்பான். என் நம்பிக்கை அஸ்திவாரம் உடைந்து போயிற்று அவன் அழுது இருக்கலாம். தனிமையா இருக்கிறான் ஒரு சின்ன வனாந்திரத்துல. ஆனால் அந்த அக்னியின் மூலமாக, அந்த புகையின் மூலமாக கர்த்தர் அவனுக்கு ஒத்தாசை கட்டிவிட்டார். பிரியமானவர்களே, முழங்கால் படி எழுந்து நிற்போம். இன்றைக்கு உங்களுடைய அக்னி எது? உங்களுடைய சாம்பல் எது? சாம்பலுக்கு சிங்காரத்தை தருகிறவராய், புலம்பலை மாற்றி துதி நாடையாக மாற்ற அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். கடைசியாக 3 வசனங்களை வாசித்து முடிக்கலாம். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து சொல்லுகிறார், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனை சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி சரீரங்களை ஒப்புக் கொடுத்தால் அவர் தூதனை அனுப்பித்தபடி தாசரை விடுவித்தார். பின்பு ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினார். ஆண்டவர் ஒரு வாழ்க்கையில் ஒரு ப்ரமோஷன் வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் வாழ்க்கையில் உயர்வை வைத்திருக்கிறார். ஆனால் முன்பதாக உங்கள் சூழ்நிலை அதுக்கு தடைக்கல் என்று நினைக்கிறீங்க. இல்ல, உங்கள் சூழ்நிலை உங்களுக்கு படிக்கல்லா இருக்கிறது. உங்களுடைய பிரச்சனை உங்களுடைய வாக்குத்தத்தத்திற்கு படிக்கல்லா இருக்கிறது. உங்களுடைய சோதனை உங்கள் வாக்குத்தத்தத்திற்கு படிக்கல்லா இருக்கிறது. உங்களுடைய வியாகுலம் உங்கள் வாக்குத்தத்தத்திற்கு படிக்கல்லா இருக்கிறது. நீங்கள் போய் வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக என் தேவனுடைய வைராக்கியம் சொல்லி இருக்கும் என்று சொன்னால், நீங்கள் போய் கனி கொடுப்பீர்கள் என்று சொல்லி என் தேவனுடைய வைராக்கியம் சொல்லி இருக்கும் என்று சொன்னால், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களை விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் எங்கள் தேவனை தவிர ஒரு விக்கிரகத்தையோ பணத்தையோ
ஜாதியினிடத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை கர்த்தர் வெறும் 3 பேருக்கு செய்கிறார். ஒரு 3 பேர் சேர்ந்த ஒரு குடும்பமாக ஃப்ரெண்ட்ஸாக காணப்படுறாரு. கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கஷ்டம் அதை பார்க்கும். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கஷ்டம் அதை பார்க்கும். வாழ்க்கையில நீ செய்ய நினைத்தது தடைப்படாதப்பா. தேவனே சகலத்தை செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது தடைப்படாத கட்டாங்க. ஆண்டவரே, எங்களை ஆராதிக்கிற தேவன் அப்பா, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். விசுவாசத்தோடு உங்க ஆராதனையின் வாழ்க்கையிலே விசுவாச வாழ்க்கையோடு கூட ஆராதனை செய்து கொடுக்குறீங்க. நீங்க தேவனை தொழுது கொள்ளும் போதெல்லாம் விசுவாசத்தோடு தேவனை தொழுது கொள்கிறீர்கள். அறியப்படாத தேவன் அல்ல, நம் தேவனை அறிந்து கொள்ளுகிற தேவன், நம்மை அறிகிற தேவன். நம்ம அவர் எப்படிப்பட்டவர் நம்ம தொழுது கொள்கிறோம். அவர் சொல்கிற ஒரு வார்த்தை, ஆராதிக்கிற தேவன் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கு ராஜாவாக்கி அவருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பார். எப்படி விடுவிப்பார்? அவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய தாசர்களை விடுவித்தார். ஆண்டவர் எப்படி விடுவிக்கணும்னு ஆண்டவருக்கு தெரியும். உங்களை எப்படி விடுவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உங்களை எப்படி தப்பு வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் அறிந்துகிறார். உங்க வாழ்க்கையில் எப்படி மகிமைப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் அறிந்துகிறார். உங்க வாழ்க்கையில எப்படி தேவன் தம் சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆனால் நம்ம செய்வது என்னவென்றா அவருடைய வைராக்கியத்தோடு ஆராதனை செய்யணும். ஆண்டவரை தொழுது கொண்டதில் ஒரு வைராக்கியம் காணப்படணும். ஆண்டவரை சேவிப்பதில் ஒரு வைராக்கியம் காணப்படணும். கர்த்தருடைய வைராக்கியம் அதை செய்தது யூத மக்களுக்கு. இன்னைக்கு நமக்குள்ள ஒரு வைராக்கியம் காணப்பட வேண்டும். அது ஆவிக்குரிய வைராக்கியம் அப்பா, தெய்வீகமான வைராக்கியங்கள் உங்களை காணப்படப்பா. வைராக்கியமான வாழ்க்கையில பிரபல்யமாக மாறுபடுகிறாங்க. வைராக்கியமான வாழ்க்கையிலே கர்த்தர் பிரபல்யப்படுத்த வல்லவராக இருக்காங்க. கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாதாங்க. சோத்திரப்பா ஆண்டவரே, அக்கினி ஊடாய் நடந்தாலும் எந்த சூழ்நிலையில கடந்து பண்ணாலும் கர்த்தர் எங்களோடு கொடுக்கிறதுக்காக சோத்திரப்பா. நடந்து போன எல்லா வழியிலும் வழி நடத்துற தேவன் நம்மோடு கொண்டு இருக்கிறாங்க. சோத்திரப்பா, சோத்திரம் 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 சோத்திரம். ஆசிரியங்க வார்த்தையை மகிமைப்படுத்த பெரிய காட்சிங்க. இயேசுக்கு சுனாமத்தில் இருக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே என் முழுமே பரிசுநாமத்தை சோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்கிறவர். கர்த்தர் தன்னுடைய முகத்தை உன்னில் பிரகாசிக்க பண்ணி உன்னில் கிருபையா இருக்கிறவர். கர்த்தர் தன்னுடைய முகத்தை உன்னில் பிரசன்னமாக்கி உன் சமாதானம் கட்டிருக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இருந்து காத்து வழிநடத்துவதாக. ஆமென்.